இன்று இந்த நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலைகள் கருதி நாங்கள் இந்த விரிவுரைகளை முடிக்க வேண்டியுள்ளது. அதனால் இன்று இந்த பாடத்துக்குரிய கடைசி விரிவுரையாக நாங்கள் இந்த வகுப்பை எடுத்துக்கொள்வோம். இதில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், நான் சரியாக பிந்தித்தான் இந்த வகுப்பை துவங்கி இருந்தேன். கிட்டத்தட்ட 5 or 6 வகுப்புகள் தான் சென்றிருந்தன. இன்னும் 4 வகுப்புகளை வடிவாக உங்கள் எக்ஸாமுக்கு முதல் எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் இந்த திடீரென்று ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக நம்மால் தொடர்ந்து இதை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே முகாமைத்துவத்தினர் இன்றுடன் இந்த வகுப்பை முடிக்க வேண்டி உள்ளது என்று கூறியிருக்கின்றனர். அதனால் நான் இயலுமானவரை கவர் பண்ணிய என்ற நாணய கொள்கையை இயலுமானவரை இன்று முடித்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன். தயவு செய்து இந்த பாஸ் பேப்பர்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பாஸ் பேப்பர்கள் கூடுதலான பிராக்டிக்கலான விடயங்களுடன் சேர்ந்து வந்திருக்கு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்குரிய மாதிரி விடைகளும் இருக்கும். அவை நீங்கள் மிகவும் கவனமாக அதை அவதானித்து எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி ஆன்சர் பண்ணும் பொழுது தயவு செய்து பரீட்சை நான் 4-5 பேப்பர்கள் மார்க் பண்ணி இருப்பதபடியால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தயவு செய்து ஏதாவது எழுத வேண்டும். நீங்கள் எழுதாமல் பிளாங்க் பேப்பராக ஆன்சருக்கு பிளாங்காக இருந்தது என்றால் எங்களாலும் மார்க் போட முடியாது. அவை நீங்கள் விடயங்களை தெளிவாக நீங்கள் எழுத வேண்டும். கேள்விக்கு உரிய ஆன்சர் என்ன என்பதை சுருக்கமாக எழுதினாலே பெரிய விடயம். ஆகவே அவற்றை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பரீட்சையை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் நீங்கள் இது ஃபைனல் ஸ்டேஜ் என்றபடியால் இதை நீங்கள் முக்கியமாக பாஸ் பண்ணுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. ஆகவே ஒரு குறுகிய காலம் என்றாலும் மிகவும் திருப்தியுடன் நான் கவர் பண்ண சப்ஜெக்ட்ஸ்களை செய்துள்ளேன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் அவற்றின் பயனை பெற்று உங்களால் தொடர்ந்து இந்த கல்வியில் நீங்கள் கல்வியை உங்களோட அனுபவத்துடன் சேர்த்து பிரயோகிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். அவை நாணய கொள்கையை பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில் தொடங்கி இருந்தோம். அப்ப நாணய கொள்கைகளின் குறிக்கோள்கள் முக்கியமாக 3. அதில் முக்கியமான ஒன்று விலை உறுதிப்பாடு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்ப விலை உறுதிப்பாடு என்பது பாப்பம் என்ன என்று சொல்லி நாங்கள் சென்ற வாரமும் பார்த்திருந்தோம். என்றாலும் இந்த வாரமும் பார்ப்போம். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான மட்டத்தில் பணவீக்க வீதம் எனப்படும் பொது விலை மட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஒன்றை பேணி வருதலே எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக குறைந்த பணவீக்கத்தை நிலையான மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அதாவது பணவீக்கம் இருக்கக்கூடாது இல்லை, இருக்க வேண்டும். அது குறைந்த மட்டத்தில் இருக்க வேண்டும். உதாரணமாக வளர்ச்சியடைந்த நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு UK எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்க அவர்கள் பேணுவது 1% இல்லாட்ட 2% பணவீக்கத்தை தான் பேணுவார்கள். அங்க பணவீக்கம் இல்லையண்டு இல்லை, இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு குறிக்கோளை மத்திய வங்கி நாணய கொள்கையின் கீழ் வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் கருதப்படுகிறது. பொது விலை மட்டம் அதிக அளவில் உயர்வடைதலும் அதே போன்று விலை மட்டம் வீழ்ச்சி அடைதலும் பொருளாதாரத்திற்கு சாதகமானது அல்ல. அப்ப அதிக அளவில் பொது விலை மட்டம் உயர்வடைந்தால் கூடுதலான பணவீக்கம் என்ற அர்த்தம். அதே போன்று விலை மட்டம் வீழ்ச்சி அடைதல் என்றதும் பொருளாதாரத்துக்கு சாதகமானது அல்ல. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பொது விலை மட்டங்கள் விலை குறைந்து கொண்டு போவது என்பது ஒரு முயற்சியாளனுக்கோ யாருக்குமோ ஒரு பூஸ்டை கொடுக்காது. விலை மட்டம் வீழ்ச்சியடைதலும் பொருளாதாரத்துக்கு சாதகமானதல்ல என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாணய கணிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாணய கொள்கையின் ஒரு குறிக்கோளாக விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. நாணய கொள்கையின் குறிக்கோளாகத்தான் விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. அதனால் உலகின் அநேகமான நாடுகளில் நாணய கொள்கையும் மத்திய வங்கியும் குறிப்பாக விலை உறுதிப்பாட்டை குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்துகின்றன. ஆகவே நாணய கொள்கையின்
மத்திய வங்கியும் குறிப்பாக விலை உறுதிப்பாட்டை தான் முக்கியமான செயற்பாடாக கொண்டு செயற்படுகின்றன. விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பங்கள் உதாரணமாக 2000 ஆண்டிலிருந்து ஜப்பான் பணநிரம்பல் வளர்ச்சி அடைய செய்கின்ற விரிவாக்க கொள்கையும் எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசி ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் எளிமையானவளை பார்ப்போம். பணவீக்கம் இலக்கிடப்பட்ட மட்டத்தை விட அதிகரிக்கின்ற போது பணநிரம்பலின் வளர்ச்சியை குறைக்கின்றதான பணச்சுருக்க நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தும். குறைந்த மட்டத்திலான பணவீக்க வீதத்தை நிலையாக பேணி வருவதன் மூலம் பொதுமக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளும் நிலையாயிருப்பதனூடாக பொருளாதார தொழிற்பாடுகளை உற்பத்தி, சேமிப்பு, முதலீடு மற்றும் நுகர்வு, அதாவது பொருளாதார தொழிற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள முடியாதிருப்பின் இதன் காரணமாக பொருளாதார உறுதிப்பாடு உருவாகும். அதனால் நாணய கொள்கையானது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோள்களின் பொருட்டு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிப்பதை பொருளாதாரம் தொடர்பான பேரண்ட கற்கைகளினூடாக பின்வருமாறு மேற்கொள்ளுதல் வேண்டும். நாட்டிற்கு சாதகமான நடுத்தர கால பணவீக்க இலக்குகளை தீர்மானித்தல். அதாவது நீண்ட காலத்துல நாங்கள் பணவீக்கத்தை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும் அதை நடுத்தர கால பணவீக்க இலக்குகளோட தீர்மானிச்சுத்தான் அந்த நீண்ட கால பணவீக்க இலக்கை அடைஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும். நாட்டின் திரண்ட கல்வியும் திரண்ட நிலைமையும் தகுந்ததொரு பொருளாதார மாதிரிக்கமையை எதிர்கூற வேண்டும். அப்ப நாங்கள் அக்ரிகேட் டிமாண்டையும் அக்ரிகேட் சப்ளையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கணும், ஒரு சரியான எங்களை பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப திரும்ப நான் சொல்றேன், நாட்டின் திரண்ட கேள்வியை தான் நாணய கொள்கையின் மூலம் கட்டுப்படுத்தலாமே ஒழிய திரண்ட நிரம்பலை கட்டுப்படுத்த முடியாது. திரண்ட மிகை கேள்வியை அல்லது மிக நிரம்பலை எதிர்கூறுதல் ஃபோகாஸ்டிங். அதாவது மிக நிரம்பலா நிரம்பல் எதிர்கூறுதல் தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இலக்கிடப்பட்ட பணவீக்கத்துக்கும் எதிர்கூறப்பட்ட பணவீக்கத்துக்கும் இடையில் மாற்றம் இருப்பின் அதனை நீக்குவதற்கு தேவையான நாணய கொள்கை சுருக்கம் அல்லது விரிவாக்கம் மற்றும் அதன் மட்டத்தை தீர்மானித்தல். உதாரணமாக இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் அதிகமாக இருப்பின் மிகை கேள்வியை குறைக்கும் பொருட்டு சுருக்க நாணய கொள்கை ஒன்றையும், எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் குறைவாக இருப்பின் திரண்ட கேள்வியை அதிகரிப்பதற்கான விரிவாக்க நாணய கொள்கையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப நீங்கள் இதுல விளங்கி கொள்ளுங்க. அப்ப ஒரு பணவீக்கம் எங்களை எதிர்வு கூறப்பட்ட பணவீக்கத்துக்கும் இடையில வித்தியாசம் வரைக்கும் நாங்கள் சுருக்கம் எக்ஸ்பேன்ஷனரி இல்லாட்டா கண்ட்ரடிக்டரி மானிட்டரி பாலிசியை நாங்கள் அமல்படுத்த வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட எதிர்வு கூறப்பட்ட பணவீக்கம் அதிகமாக இருப்பின் மிகை கேள்வியை குறைக்கும், அதாவது சுருக்க பணவீக்க நாணய கொள்கையை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதே மாதிரி எதிர்வு கூறப்பட்ட பணவீக்கத்துக்கும் குறைவாக இருப்பின் இருக்கின்ற பணவீக்கம் திரண்ட கேள்வியை அதிகரிப்பதற்கான விரிவாக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடித்தல் அவசியமாக காணப்படுகின்றது. ஒரு நாட்டிற்கு சாதகமான பணவீக்க இலக்கு யாதெனின் என்பதும் பணவீக்க எதிர்வு கூறல் செயற்பாடுகளும் மிக தொழில்நுட்ப ரீதியான விடயங்களாகும். அப்ப அதில் டெக்னிக்கல், அதாவது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. எங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. கொள்கைன்றது அந்த நாட்டின் பொருளாதார கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி பணவீக்க எதிர்கூறு செயற்பாடுகளும் அப்படியான ஒன்றுதான், டெக்னிக்கல் விடயங்கள். இத்தகவல்களை பகுப்பாய்வு செய்து நாணய கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் விடய அடிப்படையிலான ஒரு தொழிற்பாடாக இருக்கும். அப்ப திரண்ட கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக எதிர்கால பணவீக்கத்தை இலக்கிடப்பட்ட பணவீக்க மட்டத்தில் வைத்திருப்பதற்கு நாணய கொள்கைகளை எதிர்கால கண்ணோட்டத்துடன் கூடிய நடைமுறைப்படுத்தல் செய்ய வேண்டி உள்ளது. அப்ப இரண்டாவது பொருளாதார உறுதிப்பாடு. அப்ப இந்த பொருளாதார உறுதிப்பாட்டை செய்வதற்கும் எங்களுக்கு பொதுவிலை மட்டங்கள்லாம் முக்கியமானதாக அமைந்து காணப்படுகின்றது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் வளர்ச்சியை உயர் மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. இங்கு நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப நீங்கள் இதை கவனிச்சு பாருங்க. பொருளாதார உறுதிப்பாடு என்பது மொத்த தேசிய உற்பத்தியை வளர்ச்சியை உயர்மட்டத்தில் பேணி வருவதன் மூலம் தான் கருதப்படுகின்றது. பொருளாதார உறுதிப்பாடு என்பது மேக்சிமம் நேஷனல் இன்கம்மை கூட்டணும், தேசிய உற்பத்தியை கூட்டணும்.
இந்த நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த உற்பத்தியை அதிகரித்து அந்த உத்தம இயலளவில் வைத்திருப்பதற்காகத்தான் நாணய கொள்கை என்பது அமல்படுத்தப்படுகின்றது. சில காலங்களில் சில நாடுகளில் அல்லது பிராந்தியங்களில் இவ்வாறான நெருக்கடிகள் உருவாகியுள்ளன. அதாவது 97-98 ஆண்டுகள்ல ஆசிய நிதி நெருக்கடிகள், அது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான நிதி நெருக்கடி. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். 2007-2010 ஆண்டுகள்ல ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நிதி நெருக்கடி, அதுவும் ஒரு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதுவும் ஒரு பெரிய உலக நெருக்கடியாக வேர்ல்ட் டிப்ரெஷன், உலக பெரும் மந்தத்துக்கு வழிவகுத்தது. மற்ற நாடுகளையும் அது பாதித்தது. உலக நிதி நெருக்கடி எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கான உதாரணம், இதுகளெல்லாம் நல்ல உதாரணங்கள். ஆகவே நிதி நெருக்கடிகளின் போது காணப்படுகின்ற பொதுவான பண்பு யாதெனில் சந்தையில் கடன்கள் மற்றும் திரவத்தன்மை பற்றாக்குறை ஏற்படும். நிதி முதலீடுகளை பணமாக மாற்றுவதற்கு முதலீடாளர்கள் முனைவார்கள். அப்ப நிதி உண்மையான பிரச்சனை என்ன இங்கே ஏற்படும் என்று சொன்னால், கடன் வழங்குதல் இல்லாட்டா திரவத்தன்மை, பணத்தின் திரவத்தன்மை என்பதெல்லாம் பற்றாக்குறையா போயிடும் சந்தையில. நிதி முதலீடுகளை இட்டவர்கள் இப்ப இந்த முறை பாருங்க, COVID-19 பிரச்சனையில என்ன நடக்கின்றது? இதேதான் நடக்கின்றது. நிறுவனங்களாலேயோ யாராலும் தங்களது முயற்சியை மீண்டும் கொண்டு செல்வதற்கு கடன்கள் வழங்கப்பட மாட்டாது வங்கியால். ஏனென்னா ஒரு நெருக்கடி வந்துட்டு வங்கி பயப்படும், கடனை கொடுத்த பிறகு நாங்கள் அந்த மீட்டு எடுக்கக்கூடியதான நிலைமையில அந்த முயற்சியாளர்கள் இருக்கணுமான். அப்ப கடன்களை நிப்பாட்டும். திரவத்தன்மை பற்றாக்குறை ஏற்படும். மணியில காசுல பணத்தின் திரவத்தன்மையில பற்றாக்குறை ஏற்படும். நிதி முதலீடுகளை, அதாவது இப்ப இந்த முறை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையை பொறுத்த மட்டும் வெளிநாட்டு முதலீடுகளை உடனுக்குடனே அவர்கள் தங்க பணமாக மாற்றிக்கொண்டு, அதை நட்டத்துக்கு கண்டாலும் மாற்றிக்கொண்டு தங்களோட காசுகளை வெளிநாட்டவர்கள் எடுத்துக்கொண்டு போனார். அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போதுதான் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அந்த மார்ச்சில் US டாலரின் பெறுமதி இலங்கை ரூபாவுடன் ஒப்பிடுவது 186 200 வரை போனது. நிதியியல் மற்றும் காணி வீடு சொத்துக்களின் விலை வீழ்ச்சி அடையும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட காசு இல்லை, அவசரத்துக்கு ஒருத்தன் வீடு சொத்துக்களை விற்கணும்னாலும் உண்மையான சந்தை பெறுமதியில வித்துக்கொள்ள இல்லாத சந்தை பெறுமதிகள் எல்லாம் வீழ்ச்சி அடைகிறது. மற்றும் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இந்த திரவத்தன்மை நிதியியல் பிரச்சனைகள் முகம் கொடுத்தல் ஆகிய எல்லாம் வரும். அப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த கோவிட் பிரச்சனை இப்படியான நேரத்துல விரிவாக்கல் பணவீக்க ஒரு நாணய கொள்கையைத்தான் மத்திய வங்கி கடைபிடிக்கும், விரிவாக்கல் நாணய கொள்கை. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோவிட் பிரச்சனை காலத்துல SRR என்று சொல்லப்படுகின்ற விசேட வைப்பு ஒதுக்கம், அதாவது வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வச்சிருக்கிற அந்த வணிக ஒதுக்கத்தை 7% இருந்ததை 5% அது இப்பொழுது 2% மாறியுள்ளது. அப்ப அந்த SRR என்ற வீதம் குறைந்து கொண்டு போகும் பொழுது மத்திய வங்கியில வச்சிருக்க வேண்டிய காசு, இந்த விளக்கம் உங்களுக்கு முதலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அதனால நான் சுருக்கமா சொல்றேன். மத்திய வங்கியில வச்சிருக்க வேண்டிய வணிக வங்கிகள் தங்களோட வைப்புகள் காசை குறைக்கின்றது, அதாவது திருப்பி எடுக்கின்றது. திருப்பி எடுக்கும் பொழுது வணிக வங்கிகளோட காசு திரவத்தன்மை இருக்கும். அந்த திரவத்தன்மை மூலமாக மக்களோட கேள்விகளை, பணத்துக்கான கேள்வியை உடனுக்குடனே பூர்த்தி செய்யக்கூடியதாக. இவ்வாறான நெருக்கடிகள் அநேகமாக நாட்டின் உயர் வட்டி வீதங்கள் அல்லது சுருங்குகின்ற நிதியியல் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் காணக்கூடியதாக இருந்துள்ளது. சுருங்குகின்ற நிதியியல் கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற காலகட்டங்களில் காணக்கூடியதாக இருந்துள்ளது. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த கோவிட் பிரச்சனை என்பது உண்மையாவே சுருங்குகின்ற நிலைமை இருக்கே இல்லை. ஆனால் இப்படியான பிரச்சனையால அந்த சுருக்கம் ஏற்பட பார்த்தது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் விரிவாக்கல் கொள்கையை மத்திய வங்கி அமல்படுத்திச்சு. சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நிலைமைகளை சொத்துக்களின் விலை பெருமளவில் குறைவடைதல், அசெட் பிரைஸ் பபிள் பர்ஸ்ட் என்று சொல்வோம். அப்ப சொத்துக்களின் விலைகள் பெருமளவில் குறைவடைவதாலையும் இது ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியான காலகட்டத்தில் இந்த கோவிட் பிரச்சனை நேரத்துல பங்கு சந்தையில விலைகள் எல்லாம் நல்லா குறைஞ்சிருந்தது. அதுவும் இதுக்கு ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் பார்த்து கொள்ளலாம்.
அப்ப இவ்வாறான நிதி நெருக்கடிகள், உறுதியற்ற தன்மைகள் பொருளாதாரத்தின் உண்மை துறையில் பரவி பொருளாதார வளர்ச்சி, வருமானம் மற்றும் தொழில்நிலை குறைவடைதல் ஆகியவற்றை உருவாக்குகின்ற ரிஸ்க் இடர்நேர்வை காப்பீடு செய்யும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் அவசியமாகும். அதுதான் மத்திய வங்கி இப்படியான நேரத்துல விரிவாக்கல் பணவீக்கத்தை கொண்டு வந்தது. அப்ப நிதி நெருக்கடியின் போது கடன்கள் மற்றும் நாணய சுற்றோட்டத்தை அதிகரிக்க செய்தல் அவசியமாக இருப்பதால் விரிவாக்க நாணய கொள்கை ஒன்று அவசியமாக காணப்படுகின்றது. அதைத்தான் இப்ப மத்திய வங்கி செய்தது. இப்ப சேம் ஐடென்டிக்கல் ப்ராப்ளம் நாங்கள் இப்ப 2020 ஃபேஸ் பண்ணி இருக்கோம். அப்ப இங்கே மத்திய வங்கியில் இருந்து வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன் தொகையை அதிகரிக்க செய்தல் மற்றும் வட்டி வீதங்களை குறைத்தல் போன்ற விரிவாக்கல் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதை காணலாம். அப்ப வட்டி வீதங்களை குறைச்சிருக்குது, SRR குறைச்சிருக்குது, கடன் வழங்கும் பேங்கிங் ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கின்றது. அது இதன் மூலம் கடன் பண நிரம்பலை நாட்டிலே அதிகரிக்க மத்திய வங்கி முயற்சிக்கின்றது. அதுக்குள்ளே இப்போ நேற்று முந்தின நாள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்று சொன்னால், 1 பில்லியனுக்கு கூடுதலான ஒரு கடனை மத்திய வங்கி திருப்பி செலுத்தி இருக்கின்றது. அதாவது சைனா வங்கி ஒன்று தான் பெற்ற ஒரு கடனை வட்டியோட திருப்பி செலுத்தி இருக்கின்றது $1 பில்லியன் மேல. அப்ப ஒரு கதை வந்ததுன்னா $1 பில்லியன் மேல US டாலர்ல மத்திய வங்கி அந்த காசை திருப்பி அனுப்பும் பொழுது உள்ளூர் பணத்தை கொடுத்துதான் அந்த இதை வேண்டி இருக்கு, சந்தையில கொஞ்சம் டாலர்களை வேண்டி இருக்கு. அப்ப அப்படியான நேரத்துல உள்ளூர் பண நிரம்பல் குறைஞ்சிட்டு சுருக்க நாணய கொள்கையா போயிட்டு ஒரு தகவல் வந்தது. அப்ப அதுக்கு மத்திய வங்கி சொல்லிச்சேன்னா, தாங்கள் அதுக்கு ஈடாக கொஞ்சம் திரைசேரி உண்டியல்களை வெளியிட்டு இருக்கிறோம். திரைசேரி உண்டியலை வெளியிட்டு இருக்கிறான்னு சொன்னா, திரைசேரி உண்டியலை தாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டு வங்கியிட்ட இருந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரைசேரி உண்டியல்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டு காசை வெளியில விட்டிருக்கின்ற கதையை மத்திய வங்கி சொல்லி இருந்தது. நாணய கணிய கோட்பாட்டின்படி அதன் அடுத்த நேரடியான தாக்கமானது விலை மட்டம் எனப்படுகின்ற பணவீக்க விதத்திலா இருக்கும். அப்ப நாணய கணிய கோட்பாட்டின்படி அதன் அடுத்த நேரடியான தாக்கமானது அப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது குறிக்கோள்களிலான முரண்பாடு. அப்ப இந்த 2 குறிக்கோள்களுக்கும் இடையிலான முரண்பாடு ஒன்று காணப்படுகின்றது. அப்ப நாங்கள் பொருளாதார இதை பார்த்தோம், பிறகு நிதியியல் உறுதிப்பாட்டை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இப்ப கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இதுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மத்திய வங்கிக்குள்ளேயே நாணய கொள்கையில முரண்பாடுகள் ஏற்படுகின்றதை நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். தெரிவு செய்யப்பட்ட நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற குறிக்கோள் யாராக இருப்பினும் அதன் தாக்கமானது பொருளாதாரத்தில் திரண்ட கல்வியை குறைப்பதில் அல்லது அதிகரிப்பதில் முதலாவது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நாணய கொள்கையில விரிவாக்க நாணய கொள்கையோ சுருக்க நாணய கொள்கையோ நாங்கள் செய்யும் பொழுது அது திரண்ட கல்வியை தான் முதல் பாதிக்குது. முதல் பாதிக்குது. அப்ப அப்படி முதல் அந்த திரண்ட கேள்வியை பாதிப்பதைத்தான் நாங்கள் நாணய கணிய கோட்பாட்டின்படி அதன் அடுத்த நேரடியான தாக்கமானது விலை மட்டம் என்கின்ற பணவீக்க விதத்தில இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். திரண்ட கேள்வியினூடாக அது பணவீக்கத்தை தான் உருவாக்கும், இல்லாட்டா பணவீக்கத்தை சுருக்கும். ஆதலால் கடைபிடிக்கப்படுகின்ற நாணய கொள்கையானது விரிவாக்கமாக அல்லது சுருக்கமானதாக இருப்பினும் நாட்டில் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார உறுதிப்பாடு அல்லது நிதியியல் உறுதிப்பாட்டின் பொருட்டு பொதுவாக விரிவாக்க நாணய கொள்கை ஒன்று கடைபிடித்தல் வேண்டும் என்பதோடு அது பணவீக்கம் உயர்வடைவ காரணமாக அமைவதால் விலை உறுதிப்பாடு மற்றும் இனி 2 குறிக்கோள்களுக்கு இடையிலும் எப்போதும் முரண்பாடு ஒன்றை உருவாக்கும். அப்ப ஒரு கட்டத்துல நாங்கள் பணவீக்கத்துல தாக்கத்தை ஏற்படுத்தல் என்று சொல்லி போட்டு விரிவாக்க தாக்கம் சுருக்கம் ஏற்படுகின்ற சொல்லி போட்டு விரிவாக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்க வெளியிட்டால் அது பணவீக்கம் உயர்வடைவதற்கு காரணமாக அமைவதால் விலை உறுதிப்பாடு மற்றும் ஏனைய 2 குறிக்கோள்களிடையும் முரண்பாடு ஒன்று ஏற்படுது. அப்ப அதை அளவாத்தான் நாங்கள் வச்சிருக்கணும் அந்த விரிவாக்க கொள்கையை. அது எப்ப விலைகளை எங்களோட எக்ஸீட் பண்ணுதோ, எங்களோட டார்கெட்டை எக்ஸீட் பண்ணுதோ, விலை உயரும் தான் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது எங்களோட குறிக்கோள் இருக்குது தானே, பணவீக்க குறிக்கோள் 5% என்று சொன்னா 5% தாண்டக்கூடாது என்றதுதான் இதுல சொல்லப்படுகின்றது.
நிதியியல் உறுதிப்பாடானது சாதாரண காலங்களில் நாணய கொள்கையை நடைபடுத்துகின்ற ஒரு குறிக்கோளாக இல்லாதிருப்பதால் இக்குறிக்கோளுடன் முரண்படுத்துதல் தொடரில் அவ்வளவு விளக்கமளித்தல் நடைபெறுவதில்லை. அப்ப நிதியியல் உறுதிப்பாடு என்பது அடிக்கடி நடக்கிற விடயம் இல்லை. அப்ப இந்த நிதியியல் உறுதிப்பாட்டோட பெரிய முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு சான்சஸ் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். நிதியியல் உறுதிப்பாட்டு குறிக்கோள்களை பொதுவாக நிதியியல் ஒழுங்குமுறையாக்கல் மற்றும் மேற்பார்வை கொள்கையினூடாக அடையப்பெறுதல் பொதுவான முறையாகும். அப்போ ஒழுங்குமுறையாற்றல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், நிதியியல் ஒழுங்குமுறையாற்றல மத்திய வங்கி மேற்கொள்கின்றது. அது மட்டுமில்லை, மேற்பார்வை கொள்கையினூடாகவும் அதை செய்கின்றது. அதனால் பெரும்பாலும் விலை உறுதிப்பாட்டு குறிக்கோள்களுக்கும் பொருளாதார உறுதிப்பாட்டு குறிக்கோள்களுக்கும் இடையிலான முரண்பாடு பற்றி எப்பொழுதும் உரையாடப்படுகின்றது. இதனை பின்வரும் உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். அப்ப நாங்கள் இந்த உதாரணத்தை பார்க்கறதன் மூலம் நாங்கள் அது என்னன்றதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அப்ப நாட்டில் பணவீக்க வீதம் உயர்மட்டத்தில் இருப்பதாக எதிர்கூறப்படுகின்ற போது சுருக்க ரீதியிலான நாணய கொள்கை ஒன்று கடைபிடிக்கப்படும். அதுதான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இங்கு நாட்டின் நிதி நிலைமைகளில் ஏற்படுகின்ற சுருக்க ரீதியான தாக்கத்தின், அதாவது உயர் வட்டி வீதங்கள் மற்றும் கடன் சுருக்கம் ஊடாக நாட்டின் திரண்ட கேள்வி, அதாவது நுகர்வு மற்றும் முதலீடு குறைவடைஞ்சது என்றால் அதன் வளர்ச்சி குறைவடைதல் காரணமாக நாட்டின் உற்பத்தி மற்றும் தொழில் நிலையில் பாதகமான தாக்கங்கள் ஏற்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைவடையலாம். இது இரண்டு குறிக்கோள்களுக்கும் இடையிலேன ஒரு முரண்பாடாகும். அப்ப நாங்கள் நாட்டில பணவீக்கம் உயர்வாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அதை சுருக்க பணவீக்கத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது அது பொருளாதார வளர்ச்சியிலேயே ஒரு குறைவை ஏற்படுத்துற வழியா முடிஞ்சிடும் என்றதுதான் இங்க சொல்லப்படுது. அதனால நாங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். பேலன்ஸ் பண்ண வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைகின்ற போது விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்றை கடைபிடித்தல், இங்கே நாட்டின் நாணய கட்டுப்பாட்டை தளர்த்துவதனூடாக நுகர்வு மற்றும் முதலீடு அதிகரித்து உற்பத்தி மற்றும் தொழில்நிலை உயர்வடையும். ஆயினும் இப்பொருளாதார வளர்ச்சி காலதாமதத்துடன் கூடியதாக நடைபெறும். மேலும் ஏனைய காரணிகளால் பாதகமான தாக்கங்கள் ஏற்படாதிருத்தலும் வேண்டும். ஆயினும் நாணய விரிவாக்கத்தின் காரணமாக திரண்ட கேள்வி மிக குறுகிய காலத்தில் உயர்வடைந்து நாட்டின் பணவீக்க ரீதியிலான அழுத்தம் உருவாகும். இது குறிக்கோள்கள் இரண்டிற்கும் இடையில் ஒரு முரண்பாடாகும். அப்ப நாங்கள் சுருக்க பணவீக்கம் இருக்கின்ற, அதாவது சுருக்கமான பணவீக்கம் குறைவா இருக்குங்கிற குறிக்கோளும் பார்க்க சொன்னா நாங்கள் விரிவாக்கல் நாணய கொள்கையை அமல்படுத்தி பண நிரம்பலை கூட்டி வட்டி வீதத்தை குறைச்சு இதை ஏற்படுத்தும் பொழுது அது சில நேரங்கள்ல திடீரென்று பணவீக்கத்தை அதிகரித்து விட்டுரும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. அப்ப திடீரென்று பணவீக்கத்தை அதிகரிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் நாட்டில் ஒரு தளம்பல் நிலையொன்று காணப்படும். பண வீக்க ரீதியிலான ஒரு அழுத்தம் காணப்படும் என்றதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. அவை ஆயினும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய பேரண்ட பொருளாதார மாறிகள் இரண்டையும் அது திருத்தி கொள்ளுங்க எப்பொழுதும் பொருளாதாரத்திற்கு சாதகமான விதத்தில் பேணி வருவதற்கு நடவடிக்கை எடுத்தல் கொள்கை வகுப்போரின் பொறுப்பாகும். அவை நாங்கள் அதை உங்களுக்கு விளங்கிக் கொள்வதுதானே. அவை பிகாஸ் ஆஃப் திஸ், இதன் காரணமாக பணவீக்கத்தையும் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் அளவோடு வச்சு கொள்ளணும். சாதகமான விதத்துல கூட்ட வேண்டிய நேரத்துல கூட்டணும் பணவீக்கத்தை, குறைக்க வேண்டிய நேரத்துல குறைக்கணும் பணவீக்கத்தை. என்னன்னா அந்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு பேலன்ஸா வச்சிருப்பதற்காக. ஆதலால் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது எந்த குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிவு செய்கின்ற ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது எந்த நேரத்துல நாங்கள் எந்த நாணய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இப்பொழுது உள்ளது. நிதியியல் பொருளியலாளர்களின் கருத்துக்களுக்கு அமைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு குறுகிய காலத்திலான ஒரே தீர்வு பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதாகும். அப்ப நிதியியல் பொருளியலாளர்களின் என்ன சொல்லினோம்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு குறுகிய காலத்திலான ஒரே தீர்வு பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது. அதுதான் இமீடியட் இஃபெக்டா கொடுக்கும் என்று சொல்லுகின்றார்.
அப்ப நுண்பாக பொருளியல் கருத்துக்களின்படி தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டை நாட்டில் உருவாக்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் முயற்சி எடுக்கப்பட்ட போதிலும், அப்ப திரும்பி பாருங்க, நுண்பாக பொருளியல் கருத்துக்களின்படி தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டை நாட்டில் உருவாக்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் முயற்சியில் எடுக்கப்பட்ட போதும் சந்தை முறைமையினுள் பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டின் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம் என்பது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து இல்லை. அது ஒரு ஆர்டிபிஷியல் வேலையாத்தான் இருக்கும். விலைகளை பைஃபோர்ஸா நாங்கள் கட்டுப்படுத்தி சந்தை முறைமைக்குள் விடாம நாங்கள் பைஃபோர்ஸா ஒரு கட்டுப்பாட்டு விலையை ஏற்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு கள்ளச்சந்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் என்பதுடன் அது ஒரு சரியான முறையாகவும் நாங்கள் கருதுகின்றது இல்லை. அதே போன்று இவ்வாறான பண்டங்களின் விலைகள் தொடர்பாக நேரடியான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கிக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இப்படியான விலை கட்டுப்பாடுகளை செய்வதற்கு மத்திய வங்கிக்கு நாணய கொள்கையின் கீழ் அதற்கு அதிகாரம் அல்ல. அதை செய்ய வேண்டியது அரசாங்கம். அப்ப பொருளாதார உறுதிப்பாட்டை பொறுத்தவரை அது தொடர்பில் உள்ள கொள்கைகளில் நாணய கொள்கைகளானது ஒன்று மட்டுமே ஆகும். அப்ப இதுகளை செய்வதற்கு மத்திய வங்கியிட்ட இருக்கிறது நாணய கொள்கை ஒன்றுதான். இறக்கிய கொள்கைகளின் ஊடாக முதலீடுகள் மற்றும் உற்பத்தி தொழில்துறை நடவடிக்கைகளை நேரடியாக வளர்ச்சியடை செய்யலாம். அப்ப இறை கொள்கை என்பது என்ன? வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் தனது செலவுகளை கூட்டியோ குறைத்தோ பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது. அது எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றது என்று சொன்னால், முதலீடுகள் மற்றும் உற்பத்தி தொழில்துறை நடவடிக்கைகள் நேரடியாக வளர்ச்சியடை செய்யலாம். இறக்கை கொள்கையை மூலம் பொருளாதார வளர்ச்சியை அபிவிருத்தி செய்யணும் என்று சொன்னால் அரசாங்கம் கூடுதலாக செலவழித்து முதலீடுகள் மற்றும் உற்பத்தி தொழில்துறை நடவடிக்கைகளை நேரடியாக வளர்ச்சியடை செய்யலாம். மேலும் மத்திய வங்கிக்கு இவ்வாறான நேரடியான உற்பத்தி வளர்ச்சி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது. அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டா இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நேரடியான உற்பத்தி வளர்ச்சி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது. ஆதலால் மத்திய வங்கிக்கு மிக ஏற்புடையதான கொள்கை குறிக்கோளாக உள்ளது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோளாகும் என்பது பெரும்பாலான ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. விலை உறுதிப்பாடு தொடர்பாக பிரச்சனைகள் அல்லது இடர்நேர்வுகள் இல்லாத சந்தர்ப்பங்களில் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு மத்திய வங்கி செயலாற்றுதல் வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப இது உங்களுக்கு பார்க்க இது உங்களுக்கு விளங்குது. மேலும் சிலரது கருத்துப்படி விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு மத்திய வங்கியின் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தல் வேண்டும். அது உண்மைதானே? விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு மத்திய வங்கியின் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தல் வேண்டும். விலை உறுதிப்பாடும் பொருளாதார உறுதிப்பாடும் ஒன்றாக பிணைந்துள்ளமையே அதற்கு காரணமாகும். அப்ப அதுவும் தெரியும் தானே எங்களுக்கு. விலை மட்டம் மற்றும் பணவீக்கம் திரண்ட கேள்விகளுக்கும் திரண்ட நிரம்பலுக்கும் இடையிலான இடைவெளியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதால் திரண்ட கேள்வி மற்றும் திரண்ட நிரம்பல் இடைவெளியை நாட்டிற்கு சாதகமான மட்டத்தில் பேணி வருவதற்காகவே நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதால் விலை உறுதிப்பாடு மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு என இரண்டு குறிக்கோள்களை பிரிக்க முடியாது எனவும் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் உண்மைதானே? ரெண்டும் ஒன்றோடொன்று பிணைந்துள்ளது. அவை நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். சொத்துக்களின் விலை உறுதிப்பாடு. சொத்துக்களின் விலை உறுதிப்பாடு. அவை இந்த மூன்றும் தான் முக்கியமான விடயங்கள். பொருளாதார உறுதிப்பாடு, விலை பொது விலை மட்டங்களை பேணுவது முதலாவது உறுதிப்பாடு, நிதியியல் நடவடிக்கைகளை உறுதிப்பாடு என்பது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி என்பது மூன்றாவது உறுதிப்பாடு அமைகின்றது. இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் சொத்துக்களின் விலை உறுதிப்பாடு, அசெட்ஸ் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நிதியியல் உறுதிப்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொருளியலாளர்கள் விலை உறுதிப்பாடு என்பதில் நுகர்வு பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலைகள் மட்டுமன்றி சொத்துக்களின் விலை உறுதிப்பாடு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று வாதாடுகின்றனர்.
அப்ப நுகர்வு பண்டங்கள் பணிகள விலைகள்ல மட்டும் நாங்கள் உறுதிப்பாட பேணணும் என்ற காரணம் இல்லை. ஏன்னா சொத்துக்கள் என்பதும் பணத்தோட சம்பந்தப்பட்டது தானே. நாங்கள் பணத்தை கொண்டுதானே காணி பூமிகளையும் வாங்குறோம், வேற ஏதாவது நகைகள் நட்டுகள் சொத்துக்கள் என்று வேண்டுறோம். அப்ப அதுகள் எல்லாம் சொத்துக்களின் விலை உறுதிப்பாட்டையும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்தும் அது தொடர்பாகவும் சில பேர் வாதாடுகின்றனர். அப்ப அதையும் சேர்த்து அந்த உறுதிப்பாட பேணுவதுதான் நிதியியல் உறுதிப்பாடு என்று சொல்லப்படுகின்றது. நாணய கொள்கையின் காரணமாக சொத்து விலைகள் பெருமளவு அதிகரிப்பதன் காரணத்தினால் நிதியியல் உறுதியற்ற தன்மை உருவாகும் என்பது அதற்கான காரணமாக காட்டப்படுகின்றது. சொத்து விலை பெருமளவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களை சுருக்கமாக கீழே நாங்கள் பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்குது, நாணய கொள்கையின் காரணமாக சொத்து விலைகளும் சில நேரம் பெருமளவு அதிகரிக்கலாம். அப்ப முதலாவது நாணய கொள்கை காலத்துக்கு காலம் சுழற்சி ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. காலத்துக்கு காலம் சுழற்சி முறையில் ஒருக்கா கூட்டவும் ஒருக்கா குறைப்பும் என்ன நடக்கும் என்று தெரியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிரசன்ட் சிச்சுவேஷன். அப்ப பணவீக்கம் வீழ்ச்சி அடைகின்ற போது விரிவாக்கல் நாணய கொள்கையையும் அதன் காரணமாக அடுத்து வரும் காலகட்டத்தில் பணவீக்கம் உயர்வடைவதன் காரணத்தினால் சுருக்க நாணய கொள்கையை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த சொத்துக்கள பெறுமதிகளும் மாறி மாறி ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அப்ப நாணய கொள்கையின் இத்தகைய சுழற்சி ரீதியிலான இயல்பின்படி சொத்துக்களின் விலைகள் ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகலாம். சொத்துக்களின் விலைகள் ஏற்ற இறக்கங்களுக்கு உண்டாகலாம். அப்ப விரிவாக்கல் நாணய கொள்கை கடைபிடிக்கப்படுகின்ற காலத்தினுள் வட்டி வீதம் குறைவடையும். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, விரிவாக்கல் கொள்கையை நாங்க கடைபிடிக்க வட்டி வீதம் எப்போதும் குறைஞ்சு கொண்டுதான் இருக்கும் என்பதால் கடனுக்கான கேள்வியை அதிகரித்து அக்கடன்களின் ஊடாக வீடு, காணிகள் மற்றும் நிதியியல் சொத்துக்களை கொள்வதற்கு பொதுமக்கள் ஆர்வப்படுவார். அப்ப லேசா வங்கியில இவனொருத்தனும் கடனை வேண்டலாம் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த லேசா கடன்களை வேண்டி சனம் வீடு, காணிகள் என்ற சொத்துக்களை வேண்ட வெளிக்கிடுவினோம். அப்ப என்ன நடக்கும், அந்த காணிகள் வீடுகளோட பெறுமதி கூடும். விளங்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அப்ப இதற்கு நேர்மாறாக நாங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால், சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் போது வங்கியல் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஏன்னா கடன் வழங்குதல் கூடுதலாக இருக்கும் தானே. கடன் வழங்குதல் விரிவாக்கம் என்பதால் வட்டி வருமானம் உயர்வடைவதோடு சந்தையில் நிதியியல் சொத்துக்களின் விலை அதிகரிப்பதன் மூலம் மூலதன அனுகூலமும் கிடைக்கும். அப்ப இந்த வங்கிகளுக்கு என்ன நடக்கின்றது, கடனை கூடுதலா வழங்க வட்டி வருமானம் கூடுகின்றது. அப்ப சந்தையில் நிதியியல் சொத்துக்களின் விலை அதிகரிப்பதன் மூலம் மூலதன அனுகூலமும் கேபிட்டல் கெயின் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். மூலதன அனுகூலத்தை கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்லலாம். மேலும் வட்டி வீதம் குறைவடைவதன் காரணமாக கடன்களை மீள செலுத்துதல் அதிகரித்து கடன் செலுத்த தவறுகின்ற இடர்நேர்வுக்கான ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஏற்பாடுகளும் குறைவடையும். அப்ப இந்த வங்கிகள சைட்ல என்ன நடக்கின்றது, வட்டி வீதம் குறைய கடனை கொடுக்கிறோம், கடனை கொடுத்ததால சனங்கள் சொத்துக்களை வேண்டுகின்றது, சொத்துக்களை வேண்டுகிற பொழுது அதுக்குரிய விலைகள் அதிகரிச்சு கேபிட்டல் கெயின் ஒன்றும் கிடைக்கலாம் வங்கிகள். அதே சமயம் இந்த வட்டி வீதம் குறைஞ்சு இருக்கிறதால பெர்ஃபெக்டா சனம் கடன்களை திருப்பி செலுத்தி கொண்டிருப்பினோம் மாதா மாதம். அப்படி திருப்பி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வங்கிகளுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, கடனை திருப்பி செலுத்தாத ஒரு வாடிக்கையாளன் கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்துல அவனுக்கான நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டியிருக்கும், நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற, அவன் கடனை கட்டையிலே என்று சொன்னா அந்த கடனுக்குரிய தொகையை நாங்கள் எங்கட லாபத்துல, வங்கிகளோட லாபத்துல பதிவளிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கு. எப்ப அவன் கடனை கட்டாத சந்தர்ப்பத்துல. அப்ப அவன் கடனை ஒழுங்கா கட்டி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை.
அதால ஏற்பட போடுகின்ற ஒரு நட்டத்தை நாங்கள் இல்லாம செய்யும் பொழுது அதாலேயும் ஒரு கெயின் ஒன்று வருகின்றது. ஆகவே பொதுமக்களின் சொத்துக்களின் சந்தை பெறுமதி அதிகரிப்பதால் அச்சொத்துக்களை பிணையாக வைத்து பெறக்கூடிய கடனின் அளவும் உயரும் என்பதால் நுகர்வும் அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி உருவாகும். அப்ப பொதுமக்கள் என்ன செய்வினம், தங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள பெறுமதி அதிகரிக்க சொத்துக்களை பிணையாக வங்கியில கொடுத்து எடுக்கிற கடன்களோட அளவும் உயர்வாக இருக்கு. அப்ப இந்த நுகர்வும் அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி உருவாகும், இல்லாட்டா வளரும். அடுத்து இவ்வாறான பணம் கடன் மற்றும் மத்திய வங்கி மற்றும் நுகர்வு வளர்ச்சியின் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இப்ப ஆட்டோமேட்டிக்கலா கடன் வழங்குறது கூடவா போயிட்டுது, நுகர்வு வளர்ச்சி கூடிட்டுது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, மத்திய வங்கி பணவீக்கத்தை குறைக்கும் வரை சுருக்க நாணய கொள்கையை பின்பற்றும். இதன் போது வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் என்பதோடு கடன் மற்றும் நிரம்பல் வளர்ச்சியும் குறைவடைஞ்சோடு போகும். அப்ப தண்ட பாட்டுல வங்கிகளோட வட்டி வீதம் அதிகரிக்க பொதுமக்கள் வட்டி வீதம் அதிகரிச்சிட்டு கடனை வேண்ட குறைப்பினம், கடனை வேண்ட குறைக்க பணரம்பல்ல வளர்ச்சி குறைஞ்சு தண்ட பாட்டுல அந்த இது பேலன்ஸ் ஆகி எதிர்பார்க்கப்பட்ட அளவுல பணவீக்கம் நிற்கும். அப்ப இச்சொத்துக்களுக்கான கேள்வி குறைவடைந்து பொருட்களின் விலைகள் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் போது இதனை சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைவதென குறிப்பிடுகின்றோம். சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைவதன் மூலம் நிதியியல் மற்றும் பொருளாதார உறுதிப்பாடற்ற தன்மை உருவாகும் என விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இங்கே சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்திற்கு எதிரான பெறுபவர்கள் பொருளாதாரத்தில் உருவாகும் என காட்டப்படுகின்றது. அதாவது உயர் வட்டி வீதங்கள், கடன் வங்கி கடன் வளர்ச்சி வீழ்ச்சி அடைதல், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் மூலதன நட்டம், சொத்துக்களின் பெறுமதி வீழ்ச்சி அடைவதன் காரணமாக நுகர்வு கேள்வி வீழ்ச்சி அடைதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைதல் என்பன நடக்கும். இது அதாவது ஒரு சைக்கிள். இப்ப நீங்க இதை வாஜி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சைக்கிள் தான் நடக்குது. பொருளாதாரத்துல வளர்ச்சி குறையுது என்று சொன்னோன்னா, பணவீக்கம் குறையுது என்று சொன்னோன்னா, நாங்கள் பணவீக்கம் கூடுது என்று சொன்னோன்னா சுருக்க நாணய கொள்கையை கடைபிடிக்கின்றோம். சுருக்க நாணய கொள்கையை கடைபிடிக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளர்ந்து கொண்டு போகும் பொழுது, அதாவது குறைஞ்சு கொண்டு போய்க்க நாங்கள் விரிவாக்கல் நாணய கொள்கையை கடைபிடிக்கின்றோம். விரிவாக்கல் நாணய கொள்கையை கடைபிடிக்கும் பொழுது அது மேல மேல போய் ஒரு கட்டத்தை தாண்டி போகும் பொழுது நாங்கள் பழையபடி சுருக்க நாணய கொள்கையை கடைபிடிக்கின்றோம். அப்ப திருத்திக் கொள்ளுங்கள், இதற்கமைய இவர்கள் நாணய கொள்கை சொத்துக்கள் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக திரண்ட கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வாதிடுகின்றனர். அப்ப இப்படியான நாணய கொள்கை சொத்துக்கள் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் திரண்ட கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி உள்ளது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படும் போது சொத்துக்கள் விலை பெருமளவு அதிகரிக்காதிருக்கும் பொருட்டு சொத்துக்களின் விலை உறுதிப்பாட்டையும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அப்ப சொத்துக்களின் விலையும் பணவீக்கம் மாதிரி நாங்கள் அதன் உறுதிப்பாட்டை மத்திய வங்கி கவனத்தில் எடுக்க வேண்டும். இதற்கான உதாரணமாக அண்மை கால உலக நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடியானது மேலத்திய நாடுகளின் நாணய கொள்கையின் காரணமாக உருவாகிய சொத்துக்களின் பெருமளவு விலை வீழ்ச்சியினால் உருவாகியது என வாதிடுகின்றனர். அப்ப இது இங்க என்ன சொல்லப்படுகின்றதுன்னா, அண்மை காலம் என்று நாங்கள் சொல்றவங்க அந்த 2007ஆம் ஆண்டு துவக்கம் 8, 9, 10 வெளிநாடுகளில் ஏற்பட்ட அந்த சொத்து பிரச்சனைகள், அதாலதான் அந்த பெரும் அந்தம் ஏற்பட்டது என்பதை சொல்லப்படுகின்றது. அப்ப நாணய கொள்கை கருவிகள் அல்லது வழிமுறைகள், மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப நாணய கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது என்ன வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் உண்மையான விடயமாக கருதப்படுகின்றது.
அப்ப என்ன வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாங்கள் பாவிப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அப்ப நிதியியல், பொருளியல் மற்றும் மத்திய வங்கி மரபுகளின் பிரகாரம் மத்திய வங்கி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது கடைபிடிக்கப்படுகின்ற கொள்கை கருவிகள் பல உள்ளன. அவையான கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லுவோம், நியதி சட்ட ஒதுக்கு வீதம், ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று சொல்லுவோம், திறந்த சந்தை தொழிற்பாடுகள், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதை நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் வேற எங்கேயாவது படித்திருப்பீர்கள். கொடுகடன் கட்டுப்பாடுகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். நாகரிகமான உபாயங்கள், அதாவது மோரல் சுவேஷன் என்று சொல்றோம். மோரல் சுவேஷன் என்பது நாங்கள் அட்வைஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த வணிக வங்கியல் இல்லாட்டா வர்த்தக வங்கியலுக்கு எங்களது நிலைமையை தெரியப்படுத்தி அதன் மூலமாக எங்களோட குறிக்கோளை அடைவது. அப்ப கொள்கை வட்டி வீதம் என்று கூறும்போது அது என்னன்னு சொன்னா, மத்திய வங்கி பொதுவாக நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் வங்கியுடன் மேற்கொள்ளுகின்ற நிதியியல், கடன் கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கும். விரிவாக்கல் நாணய கொள்கையின் போது வட்டி வீதத்தை அதிகரித்தலும் நடைபெறும். மத்திய வங்கியின் பல்வேறான கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய பல வட்டி வீதங்கள் இருக்கலாம் என்பதோடு ஒரு மத்திய வங்கி பொதுவாக நிதி சந்தைக்கு மிகவும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வட்டி வீதத்தை மாற்றி அதனை சந்தைக்கு அறிவிக்கும். இத்தகைய வட்டி வீதம் கொள்கை வட்டி வீதம் என குறிப்பிடப்படும். இது இங்கிலாந்து மத்திய வங்கியின் மீள்கொள்வனவு வீதமாகவும், ரெப்போ ரேட் என்று சொல்றது, இப்ப நாங்க சொல்றது அது ஸ்டாண்டிங் லெண்டிங் ரேட் அண்ட் ஸ்டாண்டிங் டிபாசிட் ரேட்டை தான் ரெப்போ ரேட் என்று சொல்கின்றோம். ஐரோப்பிய மத்திய வங்கியின் நிதியிடல் வீதமாகவும், ரீஃபினான்ஸ் ரேட், அதாவது இதைத்தான் நாங்கள் சொல்றது ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட். இந்தியாவில் நேர்மாற்று மீள்கொள்வனவு வீதமாகவும், இந்தியாவில் நாங்கள் அதை சொல்றது ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்றும் குறிப்பிடப்படும் போட்டுக்கிறோம். இவை வங்கிகளுக்கு பொதுவான திரள்தன்மை பிரச்சனைகள் உள்ள போது மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடன்களுக்கு அறவிடப்படும் வட்டி வீதங்கள் ஆகும். ஆயினும் ஐக்கிய அமெரிக்காவில் இவ்வாறான கடன் வழங்குகின்ற வட்டி வீதம் கழிவு வீதமாகவும் கருதப்படுகின்றது என்பதோடு கொள்கை வட்டி வீதமாகவும் பயன்படுத்தப்படுவதால் வங்கிகளுக்கு இடையான கடன் வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படுகின்ற இலக்கணப்பட்ட வட்டி வீதமாக சமஷ்டி நிதிய வீதம், அதான் இன்டர்பேங்க் ரேட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இலங்கை கொள்கை வட்டி வீதமாக இருப்பது மத்திய வங்கியின் மீள்கொள்வனவு வட்டி வீதம், அதாவது அது இப்ப நாங்கள் சொல்றது ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் மற்றும் நேர்மாற்று மீள்கொள்வனவு வீதமாகும். ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப கொள்கை வட்டி வீதங்கள் மாற்றப்படுகின்ற போது அதற்கு ஏயான வீதத்தில் சந்தை வட்டி வீதங்களும் மாற்றமடையும். வட்டி வீதங்களை மாற்றுவதனூடாக மத்திய வங்கியானது வங்கிகளின் கடன் அளவை மாற்றுதல் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுருக்க நாணய கொள்கையின் போது வட்டி வீதம் உயர்த்தப்படுவதன் மூலம், வீதத்தை குறைப்பதன் மூலம் வங்கி கடன் வளர்ச்சியை அதிகரிக்க செய்தலும் இலக்கணப்படுகின்றது. இதற்கு நேரொத்த விகிதத்தில் நாட்டின் பண நிரம்பல் வளர்ச்சியில் மாற்றமும் திரண்ட கேள்வியில் மாற்றமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு நாட்டிலும் நாணய கொள்கையின் திசையையும் இயல்பையும் அந்நாட்டின் கொள்கையை வட்டி வீதத்தை அறவதன் மூலம் அறிந்து கொள்ள முடியுமா இருப்பின், இலங்கையில் 2001 ஆரம்பமாகும் வரை சுருக்க நாணய கொள்கையும், 5 ஆரம்பமாகும் வரை விரிவாக்கல் நாணய கொள்கையும், 9 ஆரம்பமாகும் வரை சுருக்க நாணய கொள்கையும் அப்படி எப்படி மாறி நடந்திருக்கின்ற சொல்லுகின்றது. இதை பின்வரும் அட்டவணையில பார்க்கலாம். ஆனா உண்மையின்படி 2001 பார்க்க நாங்கள் 2000க்கு பிறகு பார்த்து கொள்ளலாம்.
அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த கொள்கை வட்டி வீதம் என்று சொல்லும் பொழுது, மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு திரைசேரி உண்டியல்களை வாரம் காலாகாலம் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மத்திய வங்கியால் இந்த திரைசேரி உண்டியல்கள் வணிக வங்கியால் இந்த திரைசேரி உண்டியல்களை தங்களுக்குள் வைத்திருப்பின. அப்போ சொல்லுவோம், இன்றைக்கு ஒரு 6 மாத காலத்துக்குரிய திரைசேரி உண்டியல் 1000 மில்லியனுக்கு வழங்கப்பட்டுள்ள என்று சொன்னா, அது வணிக வங்கிகள்கிட்ட $1000 மில்லியன் 1000 மில்லியன் ரூபாவுக்கான திரைசேரி உண்டியல் மத்திய மக்கள் வணிக வங்கிகள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அந்த 1000 மில்லியன் ரூபாவுக்குரிய காசை மத்திய வங்கியில கட்டி போட்டுத்தான் அவையில் அந்த ட்ரெஷரி பில்ஸை வச்சிருப்பீங்க. அது ஒரு குறுகிய கால திரவ சொத்தாகும். அப்போ உடனடியாக குறைந்த காலத்துக்கு ஒரு கிழமைக்கு 4-5 நாளைக்கு இந்த வணிக வங்கிகளுக்கு காசு தேவைப்படும் பொழுது அந்த வணிக வங்கிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இருக்கிற திரைசேரி உண்டியலை, அதாவது மெச்சூரிட்டி 6 மாதம் என்று சொன்னா இன்னும் 5 மாதம் இருக்க வேண்டி 1 மாதம் ஆயிட்டு இன்னும் 5 மாதம் இருக்குன்னு சொன்னா, இவியல் என்ன செய்வேணும்னா அதை கொண்டு போய் மத்திய வங்கியில கொடுத்து போட்டு காசை வேண்டிதான் என்னன்னா தங்களோட திரவ நிலையை பூர்த்தி செய்வது. அப்ப மத்திய வங்கி அதுக்கு ஒரு வட்டியை அறவிடும். அப்போ 1 மாசத்துக்கு சொல்லி வணிக வங்கியில் மத்திய வங்கிட்டே இன்னும் 5 மாசம் இருக்கு அது முதிர்ச்சி அடைகிறது. அதால 1 மாசத்துக்கு கொண்டு போய் அந்த திரைசேரி உண்டியல்களை கொடுத்து போட்டு வணிக வங்கியில் அந்த 1 மாதத்துக்குரிய காசை வட்டியை கழிச்சு கொண்டு பெறுவீனும். அதுக்கு பிறகு அந்த 1 மாதம் முடியேக்க வணிக வங்கிகளுக்கு இப்ப காசு தேவைப்படாது. வேணும்னா கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்குன்னு சொன்னா அவையில அந்த 1 மாதம் முடியேக்க அந்த குறிப்பிட கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து போட்டு அந்த திரைசேரி உண்டியல்களை வேண்டி வச்சிருக்கீங்க. அப்ப இதைத்தான் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றது, ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னு நாங்கள் சொல்லுகின்றோம். முதல் கொடுப்பது ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். அதுதான் முந்தி ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லி கொண்டிருந்தார். அப்ப இப்படித்தான் அந்த வணிக வங்கிகள் தங்களோட திட்டமிட்ட நிலையை பேணிக்கொள்ள முயற்சிப்பதும் அதற்காக மத்திய வங்கி கொடுக்கின்ற வசதிகளுமாக காணப்படுகின்றது. அப்ப இங்க கொள்கை வட்டி வீதத்துல நாங்கள் மீள்கொள்வனவு நேர்மாற்று வீத கொள்வனவு என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட், இது டிபாசிட் ரேட், இது ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட். அப்புறம் பாருங்க 2000 ஆண்டு இது கூடுதலாக இருக்கின்றது. 2005 நல்லா குறையுது, 2009 கொஞ்சம் கூடி குறையுது. அப்புறம் 2015 இன்னும் குறைகிறது, 2017 கொஞ்சம் கூடுது, 16 இன்னும் கொஞ்சம் கூடுது, 18 அப்படி, 19 அப்படி, 20 அப்படி. அப்ப இதுவே நாங்கள் 20 இந்த 6 வீதம் 7 வீதமாக காணப்படுவதற்கு காரணம் இந்த கோவிட் பிரச்சனையோட இன்னும் அது பாருங்க 2020 ஏப்ரல்ல 6-7 ஆக்கியாச்சு. அப்ப 2000 ஏப்ரல் என்று சொல்வது கிட்டத்தட்ட கோவிட் பிரச்சனை இலங்கைக்கு வந்த பிறகு. அதுக்கு முதலும் இது சுருக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கின்றது. பாருங்க 2018 8 வீதமாகவும் 9 வீதமாகவும் இருந்தது, பிறகு 7 வீதமாகவும் 9 வீதமாகவும் வந்தது. அடுத்தது நியதி சட்ட ஒதுக்கு வீதம். இதை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, 2-3 தடவை நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவை நியதி சட்ட ஒதுக்கு வீதத்தை பாருங்க, 2016 7.5 வீதமாகவும், 2017 அதே வீதமாகவும், 2018 6 வீதமாகவும், 2019 டிசம்பர்ல 5 வீதமாகவும், 2020 ஜூன்ல 2 வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அப்ப இப்படி இதை குறைச்சு கொண்டு பெறுவதற்கான காரணம் என்னன்னா, நாட்டில் பண நிரம்பலை அதிகரிப்பதன் நோக்கம்தான். நாட்டில் பண நிரம்பலை அதிகரிக்கிற நோக்கத்தோடு தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது.
அப்ப நான் நியதி சட்ட ஒதுக்கம் தொடர்பாக கணக்க படிப்பிக்கவில்லை ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதா. அப்ப இலங்கையில் ஒதுக்கு வீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை பற்றிய முக்கியமான சில தகவல்களை நாங்கள் பார்ப்போம். ஒதுக்கு வீதம் வர்த்தக வங்கியில் உள்ள பொதுமக்களது ரூபா வைப்புகளுக்கு மாத்திரம் ஏற்படுவதா இருத்தல். அது உங்களுக்கு தெரியும் தானே, நடைமுறை கணக்குல பொதுமக்கள் வைக்கிற காசுல ஒரு குறிப்பிட்ட விதத்தை தான் மத்திய வங்கியில வைக்கணும் என்றதை நான் முதலே சொல்லி இருக்கிறேன். அரசாங்க வைப்புகள், வங்கிகளுக்கு இடையிலான வைப்புகள் மற்றும் வெளிநாட்டு நாணய வைப்புகள் ஒதுக்கத்திலிருந்து விடுபடுகின்றன. அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். ஏன் நாங்க 12 நம்பருக்குள்ள அரசாங்க வைப்புகளையோ வங்கிகளுக்கு இடையிலான வைப்புகளையோ வெளிநாட்டு நாணய ஒதுக்கு வைப்புகளையோ நாங்கள் எடுப்பது இல்லை என்று. அடுத்ததாக அனைத்து ஏற்புடைய வைப்புகளுக்கும் ஒரு ஒதுக்கு வீதம் ஏற்புடையதாய் உள்ளமை. அப்போ ஒரு ஒதுக்கு வீதம் தான் அனைத்து ஏற்புடைய வைப்புகளுக்கும் ஒதுக்கு வீதமாக இருக்கின்றது. ஒதுக்கங்களுக்கு வட்டி செலுத்தப்படாமை மற்றும் பற்றாக்குறை ஒதுக்கங்களுக்கு அபராத தொகை அறவிடப்படுதல் என்பன மேற்படி அபராத தொகையானது தற்போது பற்றாக்குறை ஒதுக்க தொகையின் பொருட்டு ₹1000க்கு ₹1 அப்ப இந்த ரெக்யர்மெண்ட்டை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில செய்யாட்டா அதுக்குரிய ஃபைன் இல்லாட்டா பெனால்டி ஒரு ₹1000 குறைவா இருந்தா அதுக்கு ₹1 சார்ஜ் பண்ணப்படும் பெனால்டியா. மத்திய வங்கியின் வைப்புகளுக்கு மேலதிகமாக வங்கிகளில் உள்ள நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் ஒரு பகுதியை ஒதுக்கங்களாக வைத்திருக்கலாம். இத்தொகையானது ஒதுக்கு வீதம் ஏற்புடையதான வைப்பு பொறுப்புகளில் 2 வீதத்துக்கு அதிகமாக இருத்தல் வேண்டும் என்பதோடு 4 வீதத்துக்கு மேற்படாததான ஒரு தொகையாக இருத்தல் வேண்டும். அப்ப வங்கிகள் தாங்கள் வச்சிருக்கிற நாணய குத்திகள் தாள்களுக்கு ஒரு ஒதுக்கு வீதத்தை வச்சிருக்கலாம். இது 2 வீதமாக இருக்க வேண்டும், அதோடு 4 வீதத்துக்கு மேற்படாததாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக வங்கிகளுக்குரிய நாணய குத்திகள் மற்றும் தாள்களை ஒதுக்குகளின் ஒரு பகுதியாக கருத முடியுமாய் அத்தகைய நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஒதுக்குக்கு ஏற்புடையான வைப்புகளில் 2 வீதத்துக்கு கூட அதிகமாக இருப்பின் மட்டுமே அதை போன்ற குறிப்பிடத்தக்க உயர்ந்தபட்ச நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஏற்புடைய வைப்பில் 4 வீதமாக இருக்கும். அப்ப இதை இவியல் 2 வீதமாக வச்சிருந்தா தான் அந்த ஏற்புடைய வைப்பில 4 வீதமாக அது அமையும். அதாவது வங்கிகளுக்குரிய நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஒதுக்கு வீதத்தின் கீழான வைப்புகளை போன்ற 6 வீதமாக இருத்தல் வேண்டும். வங்கிகளுக்குரிய நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஒதுக்கு வீதத்தின் கீழான வைப்புகளை போன்று 10 வீதமாக இருப்பின் ஒதுக்கின் பொருட்டு உயர்ந்தபட்சம் கருதப்படுவது 4 வீதம் மட்டுமே. இவ்வாறு ஒதுக்கலை பேணுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சட்ட ஒதுக்குகள் லீகல் ரிசர்வ்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இப்படியான வர்த்தக வங்கிகள் தங்கள்கிட்ட இருக்கிற நாணயத்தின் குத்திகளோட ஒதுக்கங்களை வச்சிருக்கிறத நாங்கள் சொல்றது லீகல் ரிசர்வ் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இந்த ஒதுக்குகள் என்ன மாதிரி பேணப்படுகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கின்றேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் முதல் செவ்வாய்க்கிழமை வரும் 7 நாட்களுக்கு அந்த தொகையை வங்கியில வச்சிருக்கோம். அதை நீங்கள் இதை வாசிங்கன்னா தெரியும். அடுத்ததாக திறந்த சந்தை தொழிற்பாடுகள். அப்ப நாணய கொள்கையின்படி நாணய தளத்தின் அளவை இலக்கிடப்பட்ட மட்டத்தில் பேணி வரும் பொருட்டு ஒரு மத்திய வங்கி பல்வேறான நிதியியல் பிணையங்களை வியாபாரம் செய்வதை திறந்த சந்தை தொழிற்பாடுகளாக குறிப்பிடுகின்றோம். இலங்கையின் மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், மத்திய வங்கி பிணையங்கள் ஆகியவற்றை இதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஏனைய நாடுகளின் மத்திய வங்கிகளும் பொதுவாக அரச பிணையங்கள் வியாபாரத்தை இதன் பொருட்டு மேற்கொள்ளப்படுகின்றன. ஆதலால் ஒரு மத்திய வங்கி தனது சொத்துக்களாக அரச பிணையங்கள் தொகையொன்றை பேணி வரும். அப்ப நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க, இப்ப அந்த மத்திய வங்கியில ஊழல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஏற்பட்டது. அது ஒரு பெரிய உதாரணமான விடயமாக போய் அது என்ன நடந்தது என்று சொன்னால் அது பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கிற அளவுக்கு போய் அதன் விசாரணைகளில் நடந்தது. அப்ப அப்படிப்பட்ட மோசடி நடந்த என்று சொன்னால்
அவர்கள் குறிப்பிடுவது, அந்த குற்றச்சாட்டாளர்கள் குறிப்பிடுவது இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில தான் அது நடந்திருக்கு. அவை நீங்கள் அதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையினூடாகத்தான் அந்த மோசடி நடந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப மத்திய வங்கி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிதிச்சந்தையில் அல்லது வங்கிகளுக்கு இடையான சந்தையில் இருக்க வேண்டிய திரவத்தன்மை எனப்படும் நிதிய வளங்கள் மற்றும் நாணய தளத்தின் அளவு தொடர்பான இலக்குகளை கடைபிடிக்கும். இதன் பிரகாரம் இலக்கிடப்பட்ட பணத்தொகைகள் மற்றும் நிலவுகின்ற பணத்தொகைகளுக்கு இடையில் பெரும் மாற்றம் இருப்பின் நிலவுகின்ற பணத்தொகையை இலக்கிடப்பட்ட பணத்தொகை வரை மாற்றுவதற்கு தேவையான அளவு பிணையங்கள் வியாபாரமாக நடைபெறும். உதாரணமாக நிலவுகின்ற பணத்தொகை அதிகமாக இருப்பின் அதனை குறைப்பதற்கு மத்திய வங்கியின் பிணையங்களை விற்பனை செய்யும் என்பதோடு பணப்பற்றாக்குறையின் போது மத்திய வங்கி பிணையங்களை சந்தையில் இருந்து கொள்வனவு செய்யும். விற்பனை செய்கின்ற போது அப்பெறுமதிக்கு சமமானதொரு தொகை பணத்தொகை மத்திய வங்கிக்கு உள்ளிருக்கப்படுவதனால் நாணய தளத்தின் அளவு மேற்படி அளவில் குறைவடையும் என்பதோடு கொள்வனவின் போது அதே அளவில் பணத்தொகை அதிகரிக்கும். மேலும் நிதிச்சந்தையில் குறுகிய கால வட்டி வீதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு சிறந்த சந்தை தொழிற்பாடுகள் நடைபெறுகின்றன. இங்கே குறிப்பாக சந்தையில் நிதிய பற்றாக்குறை காரணமாக வட்டி வீதம் அதிக அளவில் உயர்வடைகின்ற போது பிணையங்கள் உயர் விலையில் கொள்வனவு செய்யப்படுவதனூடாக பணம் வழங்கப்படுவதன் காரணமாக நிதிய தொகையை அதிகரித்து வட்டி வீதம் குறைவடையும். நாணயத்தளவின் அளவை குறைக்கும் பொருட்டு விற்பனைக்கு போதிய அளவு அரச பிணையங்கள் மத்திய வங்கியிடம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இதன் பொருட்டு மத்திய வங்கி பிணையங்கள் வழங்கும். திறந்த சந்தையில் தொழிற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல் மூலம் உள்நாட்டு பணச்சந்தையில் ஏற்படுகின்ற தாக்கத்தை தளர்த்தும் பொருட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப சுருக்கமா சொல்றேன் என்று சொன்னால் இந்த திறந்த சந்தை தொழிற்பாடுகள் என்பது என்ன என்று சொன்னால் மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படும் பொழுது திரைசேரி உண்டியல்களை வெளியிட்டு பணத்தை அறவிட்டுக் கொள்ளும். அப்போ உண்டியல்கள் மக்கள் மத்தியில வணிக வங்கிகள் மத்தியில போய் செய்திரும். அதுக்குரிய காசை வங்கிகளோ பொதுமக்களோ மத்திய வங்கிகிட்ட கொடுத்தோன்னே அங்க பண சுருக்கம் ஏற்படும், பண நிரம்பல்ல ஒரு குறைவு ஏற்படும். அதற்கு மாறாக மத்திய வங்கி நாட்டு மக்களிடையே பணங்கள் குறைவாக இருக்கின்றது என்று கருதும் பட்சத்தில் மத்திய வங்கி இவ்வாறான திரைசேரி உண்டியல்களை மக்களிடமிருந்து கொள்வனவு செய்து விட்டுரும். அப்படி கொள்வனவு செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது? பழையபடி மத்திய வங்கியிலிருந்து பணம் மக்கள் மத்தியிட்ட போகுது, திரைசேரி உண்டியல்கள் உள்ளுக்கு வந்துட்டது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில பழையபடி பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப இப்படித்தான் பண நிரம்பல் பகிரங்க சந்தை நடவடிக்கையின் மூலமாக பண நிரம்பலை கட்டுப்படுத்துகின்றது மத்திய வங்கி. மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்கின்ற போது அல்லது விற்பனை செய்கின்ற போது நாணய தளத்தின் அளவில் ஏற்படுகின்ற தாக்கத்தை ஸ்டெரிலைஸ் பண்ணுவது என்று நாங்கள் சொல்லுவோம். பெரிதாக்கும் பொருட்டு உள்நாட்டு பிணையங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும். உதாரணமாக செலாவணி சந்தை மிக நிரம்பலின் காரணமாக செலாவணி விகிதத்தை உறுதிப்படுத்தும் பொருட்டு மத்திய வங்கி 115 ரூபாய் விலையில் $10 மில்லியன் கொள்வனவு செய்தாக இருப்பின் ரூபாய் 1150 மில்லியனால் நாணயத்தின் அளவு அதிகரிக்கும். இது நாணயத்தளம் தொடர்பான இலக்கை தாண்டி செல்வதாய் இருக்கும். பண விரிவாக்கத்தின் போது நாட்டின் விலை உறுதிப்பாட்டில் இடர்நேர்வு ஏற்படும். ஆதலால் மேற்படி 1100 மில்லியன் நிதியியல் முறைமையில் இருந்து பொருளாதாரத்திலிருந்து மத்திய வங்கி மீள உள்ளிருக்கும் பொருட்டு அதன் பெறுமதிக்கு சமமான ஒரு தொகை பிணையங்களை விற்பனை செய்யும். அப்ப அதுதான் நேற்று முந்தின நாள் நடந்திருக்குன்னு நான் இப்ப உங்களுக்கு சொன்னான். என்னன்னு சொன்னால் மத்திய வங்கி வெளிநாட்டு நாணயங்கள் சந்தையில நிரம்பல் கூடுதலாக இருக்கும் என்று கருதினால் மத்திய வங்கி என்ன செய்யும்? இலங்கை காசை கொடுத்து அந்த வெளிநாட்டு நாணயங்களை US டாலர் என்று சொல்லுவோம், அந்த US டாலரை வேண்டிடும்.
அப்ப உள்நாட்டு நாணயங்களை கொடுத்து வெளிநாட்டு நாணயங்களை வேண்டேக்க என்ன நடக்கின்றது? அந்த வெளிநாட்டு நாணயத்தின் உறுதிப்பாடு பேணப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டு நாணயத்தின் நிரம்பல் கூடேக்க இலங்கை ரூபாவின் நாணய பெறுமதி உயர்ச்சி அடையும். அதை தவிர்க்கும் பொருட்டு மத்திய வங்கி இலங்கை காசை கொடுத்து வெளிநாட்டு நாணயத்தை வேண்டும் பொழுது அந்த வெளிநாட்டு நாணய செலாவணி சமப்படுத்தப்படும். அதாவது இலங்கை ரூபாயின் பெறுமதி உயராமல் சமப்படுத்தப்படும். ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், நாங்கள் உள்ளூர் காசை கொடுத்து தானே அந்த டாலரை வேண்டி இருக்கிறோம். அவை உள்ளூர் பணம் அதிகரிக்கும், உள்ளூர் பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பிறகு இன்னொரு கவுண்டர் மெஷர் ஒன்று எடுக்க வேண்டி இருக்கின்றது மத்திய வங்கியால. அது என்னன்னு சொன்னா, உடனடியா திரைசேரி உண்டியல்களை விநியோகிச்சு அந்த காசை உள்ளுக்கு எடுத்துடும். அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னான். என்னென்று சொன்னால், இதே மாதிரி ஒரு வேலை போன கிழமை நடந்திருக்கின்றது. $1 பில்லியன் மேற்பட்ட தொகையை சீன வங்கி ஒன்றிட்ட பெற்ற கடனுக்காக இலங்கை அரசாங்கம் திருப்பி செலுத்தி இருக்கின்றது. அப்படி திருப்பி செலுத்தும் பொழுது கூடுதலான டாலர் தேவைப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு. அவை அவர்கள் உள்நாட்டு நாணயத்தை கொடுத்து அந்த டாலரை வேண்டி இருக்கின்றார்கள். அந்த டாலரை வேண்டி அந்த கடனை கட்டிட்டேன். ஆனா இப்ப என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், உள்நாட்டுல பண நிரம்பல் அதிகரிச்சிட்டு. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல மத்திய வங்கி நாணய கொள்கையின் அடிப்படையில பண நிரம்பல் அதிகரிச்சிட்டு கருதுவீங்க என்று சொன்னால், திரைசேரி உண்டியல்களை விநியோகிச்சு அதை பேலன்ஸ் பண்ணும். மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை விற்பனை செய்கின்ற போது நாணயத்தனத்திலும் பணச்சந்தையிலும் நிதி சுருக்கம், நிதியியல் குறைவதன் மூலம் வட்டி வீதம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் ஏன்னா மத்திய வங்கி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக அட்ராக்டிவா தான் திரைசேரி ஒன்றுகளை கொடுக்கின்றது. அவ குறைந்த வட்டி விகிதத்துல கொடுத்தா மக்கள் அதை வேண்ட மாட்டேனும்ன்றதுக்காக கொஞ்சம் கூடுதலான வட்டி விகிதத்துல தான் கொடுக்கும். அப்ப வட்டி வீதம் அதிகரிக்கும். மீண்டும் பணத்தை பொருளாதாரத்திற்கு வழங்கும் பொருட்டு அரச பிரியங்கள் கொள்வனவு செய்யப்படும். இங்கே மத்திய வங்கி உள்நாட்டு சந்தையில் மற்றும் வெளிநாட்டு சந்தையில் ஒரே தடவையில் திறந்த தொழிற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இந்த செயற்பாடு ஒரே தடவையில் திறந்த சந்தை தொழிற்பாடுகளை மேற்கொள்ளுகிறது வரிதாக்கல், அதாவது ஸ்டெரிலைசேஷன் என்று அழைக்கப்படும். மொப் பண்ணி எடுக்கிறது, இல்லாட்டா பம்ப் பண்றது, இப்படியான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் பண நிரம்பல் பேலன்ஸ் பண்ணப்பட்டு நாணய கொள்கை, சுருக்க நாணய கொள்கை இல்லாட்டா விரிவாக்கல் நாணய கொள்கை என்ற 2 வகையில அமல்படுத்தப்பட்டு பொருளாதார விலைமட்டங்களும் அந்நிய செலாவணி விலைமட்டங்களும் பாதுகாக்கப்படுகின்றது. அப்ப இங்கே மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதன் அல்லது விற்பனை செய்வதன் காரணமாக உள்நாட்டு நாணய சந்தையில் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயத்தின் தொகை அல்லது நாணய தளத்தின் அளவின் ஏற்படுகின்ற மாற்றத்தை தவிர்த்தல் அல்லது நீக்கும் பொருட்டு திறந்த சந்தை தொழிற்பாடுகளில் ஈடுபடுவதுதான் இது குறிக்கின்றது. அப்ப இதை நீங்களோட திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். மத்திய வங்கி திறந்த சந்தை தொழிற்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மற்றும் அரச படியங்களுக்கான முதல்நிலை வணிகர்களுடன் மேற்கொள்ளும் என்பதோடு மேற்படி வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் மீள்கொள்வனவு மற்றும் நேர்மாற்று மீட்கொள்வன நடவடிக்கைகளூடாகவும் நடைபெறும். அப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், இது முதன்மை பிணையங்களாகவும் விற்கப்படும். பகிரங்க சந்தை நடவடிக்கையில முதன்மை பிணையங்களும் விற்கப்படும். வித்ததை மத்திய வங்கி வேண்டதும் அதை திரும்ப வணிக வங்கிகள் வேண்டதுமாக செகண்டரி மார்க்கெட், அதாவது கொள்கை வட்டி வீதங்கள் என்று நாங்கள் முதல் பார்த்தோம், அதன் மூலமாகவும் இது நடைபெறுகின்றது. சட்ட ஒதுக்க வீதத்தை போலன்றி திறந்த சந்தை தொழிற்பாடுகள் மிக குறுகிய கால ரீதியில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளாக உள்ளதோடு சந்தையில் உள்ள நிதிய வளங்கள் நாணய தளத்தின் அளவில் உடனடி தாக்கம் ஒன்றை இது ஏற்படுத்தும். அப்ப நாங்கள் பார்த்தோம் ஒதுக்க நிதியம் என்று பார்த்தோம் தானே, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ, அது கிழமைக்கு ஒருக்காத்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணப்படும்.
அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது வந்து நடைமுறை வைப்புகள்ல இருக்கிற ஒரு பெர்சன்டேஜை தான் அவர்கள் மத்திய வங்கியில வைக்க சொல்லுகின்றார்கள். அப்ப அப்படி சொல்லும் பொழுது அதை கூட்டி குறைப்பதன் மூலம் மத்திய வணிக வங்கியில் தமது நடைமுறை வைப்புகள் உள்ள பணத்தை கடனாக்கம் செய்துதான் இந்த பணப்புழக்கத்தை இல்லாட்டா பணமலை கூட்டி குறைக்க வேண்டி இருக்கும். அதற்கு ஒரு காலம் எடுக்கும். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ரேட்டும் ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட்ஸையும் நாங்கள் பகிரங்க சந்தை முறையில் செய்யும் பொழுது அது வித்தின் 2-3 days அதன் இஃபெக்டை காட்டும். ஆனால் இந்த எஸ்ஆர்ஆர் வீதத்தை குறைப்பதோ கூட்டுவதோ கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஏற்படும் நிதியியல் சந்தைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது. அப்ப இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்குள்ள நான் இதுல உங்களுக்கு அட்டவணையில காட்டினான் 2019 டிசம்பர்ல 5% இருந்த எஸ்ஆர்ஆர் டிசம்பர் ஜூன் 2020 ஜூன்ல 2% குறைச்சிருந்தாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வருவதற்கு ஒரு 2 மாதம் செல்லும். அதன் மூலமாக பணநிரம்பல் அதிகரிப்பதற்கு 2 மாதம் செல்லும். ஆனா இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில் ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ரேட் இல்லாட்டா ஸ்டாண்டிங் லெண்டிங் ரேட்டினூடாக நாங்கள் டிரான்சாக்ஷனை மத்திய வங்கி செல்லும் பொழுது 1 கிழமைக்குள்ளேயே அதன் ரிசல்ட்ஸ் தெரிய வரும். 1 கிழமைக்குள்ளேயே பணநிரம்பல் கூடுறாண்டா கூடும், பணநிரம்பல் குறைகிறண்டா குறையும். அப்ப அடுத்தது கடன் கட்டுப்பாடு. அப்ப இதில் மத்திய வங்கியானது வங்கி முறைமையிலிருந்து வழங்கப்படுகின்ற கடன் தொகைகளை நாட்டின் நாணய கொள்கைக்கு இணங்கியவாறு கட்டுப்படுத்துகின்றதுதான் கடன் கட்டுப்பாடுகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நிதியியல் பொருளியலின் பிரகாரம் பணம் உருவாக்கலையும் பண நிரம்பலையும் தீர்மானிக்கின்ற அடிப்படை காரணியாக கடன் தொகையின் அளவு விளங்குகின்றது. அப்ப நாங்கள் திருப்பி பார்த்திருக்கின்றோம். வணிக வங்கிகள கடனாக்கத்தின் மூலமாகவும் இந்த பண நிரம்பல் அதிகரிப்பதும் பண நிரம்பல் குறைவதும் காணப்படுகின்றது. அப்ப கடனாக்கத்தினூடாக எங்களுக்கு தெரியும் பணத்தை உருவாக்குகின்றது வணிக வங்கிகள், அதன் மூலமாக பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப இந்த கடன் தொகையின் அளவு வழங்குற அளவை குறைச்சு கொண்டு போக பணச்சுருக்கம் ஏற்பட்டு அது குறைஞ்சிடும். அப்ப கடனின் அளவுக்கும் பண நிரம்பலுக்கும் இடையே நேரடியான ஒரு தொடர்பு நிலவுகின்றது. ஆதலால் நாணய கொள்கை கருவி ஒன்று எவ்வாறு கடன் கட்டுப்பாடானது நேரடியான ஒரு முறையில் வழிமுறையாகும் என்றதை நாங்கள் பார்க்கணும். இதில் வங்கி முறையிலிருந்து வழங்கப்படுகின்ற கடன் அளவு, கடன் மீள செலுத்துகையின் காலம் மற்றும் கடனின் பொருட்டு பெறப்படுகின்ற பிணையங்கள் ஆகிய துறைகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. கடனின் அளவை கட்டுப்படுத்துகின்ற போது ஏதோனும் ஒரு வங்கியின் ஏதோனும் ஒரு தினத்தில் அல்லது ஒரு காலத்தில் உள்ள உயர்ந்தபட்ச கடன் தொகை தொடர்பில் வரையறைகளை விதித்தல் அல்லது கிரெடிட் சீலிங், அதாவது கொடுகடனை இதுக்கு மேல கொடுக்க இயலாது என்று சொல்வதும், கொடுகடன் வளர்ச்சி வீதத்தை அதாவது உயர்ந்தபட்ச அல்லது குறைந்தபட்ச ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும். அப்ப மத்திய வங்கிக்கு அந்த கடப்பாடு இருக்கின்றது. கடன் தொகையை வழங்குவதில் உள்ள உச்ச வரம்பை தீர்மானிப்பதும் குறைஞ்ச அளவு தீர்மானிப்பதும். அப்ப ஒரு வணிக வங்கி தான் நினைச்ச மாதிரி கடனை கொடுத்து கொண்டே போகுமா இருந்தால் அது பண நிரம்பலை அதிகரிக்கும். அப்ப மத்திய வங்கி காலத்துக்கு காலம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், உங்களோட டிபாசிட்ல கடன் தொகையை நீங்கள் 50% தான் வச்சிருக்கோம். அப்ப 50% தான் வச்சிருக்கேன், மிச்சம் 50% கடன் வழங்க முடியாத பட்சத்தில் அங்க கடனாக்கம் குறைவடைகின்றது. கடனாக்கம் குறைவடையும் பொழுது பண நிரம்பல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவடைகின்றது, பண நிரம்பல் குறைவடையும். மேலும் பொருளாதாரத்தின் முதன்மையான துறைகளுக்கு வழங்கப்படுகின்ற கடன் தொகையை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறான உற்பத்தி, அது திருத்தி கொண்டு உற்பத்தி துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச கடன் தொகையை விதித்தல் அல்லது பணவீக்க காலகட்டத்தில் நுகர்வு கடன் வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் பொருட்டு நுகர்வு கடன் தொடர்பில் உயர்ந்தபட்ச வரையறைகளை விதித்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும். அப்ப இதுகளெல்லாம் மத்திய வங்கியால மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சாதாரண கட்டுப்பாடுகள். நினைச்ச நேரம் கடன் வளர்ச்சியில மட்டுப்படுத்துவதையும் கொண்டு வரலாம், கடன் வளர்ச்சியில உயர்ந்த வரையறைகளையும் விதிக்க முடியும்.
உதாரணமா நீங்கள் கவனிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல வங்கி திடீரென்று அறிவிக்கும் இம்போர்ட் பண்ற ஐட்டங்களையும் மட்டுப்படுத்தலாம். இம்போர்ட் பண்ற விடயங்களை மட்டுப்படுத்துதல் என்று சொல்றது, வாடிக்கையாளன் இம்போர்ட் பண்ணும் பொழுது இம்போர்ட்டை மட்டுப்படுத்துவது என்பது வாடிக்கையாளன் கடன்ல தான் அதை இம்போர்ட் பண்ணுவான். அப்ப அங்க கடனை நாங்கள் மட்டுப்படுத்துவதனூடாக இம்போர்ட்டையும் குறைக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இலங்கையில் உள்ள வங்கிகளின் மூலம் வேளாண்மை துறையின் பொருட்டு வழங்கப்பட வேண்டிய கடன் தொகை குறைந்தபட்சம் ஒரு வங்கியில் 10% இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டா அது லேசா கட்டுப்படுத்தப்படுது அந்த விவசாயத்துறைக்கான கடன்கள். இதை நீங்கள் பொருளாதாரத்தின் பல்வேறு உற்பத்தி துறைகள் தொடர்பிலும் குறைந்தபட்சம் வழங்க வேண்டியதான கடன் தொகை பணிக்கப்பட்ட கடன் டிரெக்டிங் லெண்டிங் எனப்படும். அப்ப இது காலத்துக்கு காலம் மத்திய வங்கியால டிரெக்ஷன்ஸ் போய்கொண்டிருக்கும். இந்த துறைக்குரிய கடன்களை கூட்டுங்க, இந்த துறைக்குரிய கடன்களை குறையுங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நாளைக்கு டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்குது என்று சொன்னோன்னு டூரிசம் துறைய அபிவிருத்தி செய்யும் நோக்குடன் மத்திய வங்கி டிரெக்ஷனை கொடுக்கும் வணிக வங்கிகளுக்கு டூரிசம் தொடர்பான கடன்களை நல்லா கொடுங்க. அதே போல வேண்டத்தகாத இல்லாட்டா கட்டுப்படுத்த வேண்டிய துறைகளுக்கான கடன்களை குறையுங்கன்னு சொல்லு. அப்ப அதே போன்று பல்வேறு கடன்களையும் அறவிடுவதற்கான உயர்ந்தபட்ச காலம் மற்றும் அக்கடன்களுக்காக வங்கிகள் பெற வேண்டிய பிணைகளின் இயல்பு மற்றும் பெறுமதி தொடர்பில் கட்டளையிடவும் இயலுமாய் உள்ளது. உதாரணமாக பணவீக்க நிலைமையின் போது அதனை கட்டுப்படுத்துவதற்காக நுகர்வு கடன்களை ஆர்வம் இழக்க செய்யும் நோக்குடன் நுகர்வு கடன்களின் பொறுத்து மிக குறுகிய மீள்செலுத்திய காலத்தினை விதித்தல் மற்றும் உயர் பெறுமதியை கொண்ட பிணைகளை பெறுவதற்கு கட்டளையிடுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். அப்ப இதுல நாங்கள் பெருசா ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் அந்த நோட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. மேலும் சில சந்தர்ப்பங்களில் பேரண்ட பொருளாதார முன்னேற்றத்திற்காக கொடுகடன் பகிர்ந்தளிக்கப்படுவதை முகாமைத்துவம் செய்யும் பொருட்டு பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கு குறைகோள்களுக்கு அடிக்கப்படுகிற கொடுக்கடன் பெருமில் உள்ள கொடுக்கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலும் சில நாடுகளில் காணப்படுகின்றது. இதன் மூலம் கொடுகடன் வளர்ச்சியை பொருளாதாரத்தின் பயனுள்ள துறைகளை வளர்ச்சியிட செய்வதனூடாக பணி பெறுவதற்காக முன்னெடுக்கப்படுகின்றது, முயற்சி எடுக்கப்படுகின்றது. அப்ப இது உங்களுக்கு விளங்குது. நான் இப்ப சொன்னது என்ன சாராம்சம் தான், அந்த சாராம்சத்தை தான் நான் உங்களுக்கு இதுல சொல்லி இருக்கின்றேன். ஆதலால் கொடுகடன் கட்டுப்பாட்டை பண நிரம்பலின் கட்டுப்பாட்டின் ஊடாக விலை உறுதிப்பாட்டு குறிக்கோளும் பயனுள்ள பொருளாதார குறிக்கோளுக்கும் கொடுகடன் வழங்குவதனூடாக பொருளாதார வளர்ச்சி உறுதிப்பாட்டு குறிக்கோள்களுக்கும் தொடர்பான கலப்பினை அடையப்படுவதற்கு நிதியியல் மேலாண்மைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலாண்மைகள் என்று நாங்கள் சொல்றது மேனேஜ்மெண்ட். ஆயினும் கடன் கட்டுப்பாடானது சந்தை அடிப்படையாக கொண்டு நாணய கொள்கை மேற்கொள்ளும் ஒரு கருவி ஒன்றல்ல. அப்போ இந்த கடன் கட்டுப்பாடானது சந்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ற ஒரு நடைமுறை கருவி அல்லவோ. நாங்கள் பைஃபோர்ஸா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கிறோம். அது ஒரு சுதந்திரமா நடக்கிற சந்தையில தலையீடாக இருக்கின்றது. அப்ப மதியுரைகளும் வழிகாட்டல்களும் என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப மதியுரைகளும் வழிகாட்டல்களும் என்பது நாங்கள் மோரல் சுயசேஷன் என்று சொல்லுவோம். அதாவது மோரல் சுயசேஷன் என்றால் நாங்கள் நேரடியாக வணிக வங்கிகளையோ தொடர்புடைய நிறுவனங்களையோ கூப்பிட்டு மத்திய வங்கி அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்களை செய்ய சொல்லும். அதாவது இங்க வாங்கோ, இப்ப இருக்கிற நிலைமையில பண நிரம்பல குறைக்கத்தான் வேண்டி இருக்கின்றது, அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. அப்படி ஒத்துழைப்பு தேவைப்படுவதற்காக நீங்கள் இன்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று கூறுவதுதான் மதியுரைகளும் வழிகாட்டல்களுமாக அமைகின்றது. அப்ப அது தொடர்பா பார்ப்போம். இதுதான் அந்த சாராம்சம். அதுல வேற என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். இங்கு கட்டளைகள் அல்லது சட்டங்களை நடைமுறைப்படுத்தாது வங்கிகளுக்கு வழங்குகின்ற மதியுரைகள் மற்றும் வழிகாட்டல்கள் ஊடாக நாணய கொள்கைக்கு இணங்குகின்றவாறான வங்கிகளின் கடன்கள் மற்றும் வைப்புகள் தொடர்பான தொழிற்பாடுகளை பேணி வருவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அப்ப அதுதான் நான் இதை சொன்னேன்.
பொதுவாக ஒரு நாட்டின் மத்திய வங்கி பொருளாதார குறிக்கோள்களை அடைய பெறுவதற்கு உதவியாக அமைகின்றவாறு வங்கி தொழிற்பாடுகளின் போது விசேடமாக கடைபிடிக்க வேண்டிய உபாயங்கள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பாக காலத்துக்கு காலம் பல்வேறு கருத்துரைகளையும் மதியுரைகளையும் எழுத்து மூலம் அல்லது வாய்மொழி மூலம் வழங்கும். உதாரணமாக பணவீக்கம் உயர்வாயுள்ள காலங்களில் கடன் விரிவாக்கத்தை குறைக்க வேண்டியிருக்கும். கடன் வட்டி வீதங்கள் உயர்வாயுள்ள சந்தர்ப்பங்களில் பொருளாதார தொழிற்பாடுகளை ஊக்குவிக்கும் பொருட்டு வட்டி வீதங்களை குறைத்தல் வேண்டும். பொருளாதாரத்தின் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய துறைகளுக்கு கொடுகடன் வழங்குவதை அதிகரிக்க செய்தல் வேண்டும். கொடுகடன் வட்டி வீதங்கள் குறைவாயுள்ள சந்தர்ப்பங்களில் வைப்பு வட்டி வீதங்களை உயர்த்துதல் ஆகிய விடயங்களின் பொருட்டு மதிப்புரை வழங்குவதை சுட்டிக்காட்டலாம். அப்ப இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்படியான விடயங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி வர்த்தக வங்கிகளுக்கு சொல்லாம போய் அட்வைஸ் பண்றோம். இங்க வாங்க, நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க, இல்லாட்டா நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அப்போ வர்த்தக வங்கியில் கிட்டத்தட்ட செவி மடுப்பிடும். சில விடயங்களை செவி மடுக்காம விடலாம், ஆனாலும் எங்களால அதுல ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா நாங்கள் சொல்லுவோம், இப்படி செய்யுங்க, அதாவது மத்திய வங்கி சொல்லுவோம். இம்மதியுரைகள் அநேகமாக வங்கியுடன் நடத்தப்படுகின்ற கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டங்களின் போது அல்லது பொருளாதாரம் தொடர்பில் வெளியிடப்படுகின்ற ஊடக அறிக்கைகளின் போது வழங்கப்படும். அப்ப இதுக்கான நாங்கள் மீட்டிங்களை கால் பண்ணித்தான் நான் வேலை சொல்லுவோம். அவங்க இன்றைக்கு உங்களை கூப்பிட்டது இந்த பிரச்சனைக்காக, இப்படி பிரச்சனை வரும், உங்களை அன்பா நாங்கள் சொல்றோம், இந்த இதை குறையுங்கோ, இல்லாட்டா இந்த கூட்டுங்கோ, இல்லாட்டா இந்த செக்டருக்குரிய கடனை கூட்டுங்கோ, இந்த செக்டருக்குரிய கடனை குறையுங்கோ. அப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு செக்டருக்குரிய கடனை நாங்கள் சொல்றோம் கூட்ட சொல்லி, அங்க வட்டி வீதம் கடன் வழங்கினாலும் வட்டி வீதம் குறைவாக இருக்கும், இல்லாட்டா வட்டி வீதத்தை ஒழுங்கா கட்ட முடியாத நிலைமையில இருக்கும் அந்த செக்டர்ல இருக்கிற பிசினஸ் பீப்புளுக்கு. அப்ப வங்கிகள் சொல்லும், இது எங்களுக்கு இந்த இப்படியான பிரச்சனை இருக்கு, வட்டி வீதம் குறைவு, எங்களோட லாபம் குறைய பார்க்கும், அதே சமயம் அங்கு உள்ளவங்கள் எங்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துற தன்மையில ரிஸ்க் கூடவா இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்வது, எங்களுக்கு நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிவளிக்க வேண்டிய கடன்களின் தொகை கூடலாம் பிற்காலத்தில் என்றால் வங்கிகள் அறிய வேண்டாம். அப்ப அது ஏதோ ஒரு வகையில இணக்கப்பாடு வரும். அப்ப மதியுரைகள் அநேகமாக வங்கிகளுடன் நடத்தப்படுகின்ற கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டங்களின் போது அல்லது பொருளாதாரம் தொடர்பில் வெளியிடப்படுகின்ற ஊடக அறிவித்தல்களின் போது வழங்கப்படும். பொதுவாக மத்திய வங்கிக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் தொழிற்பாடுகள் மற்றும் முகாமைத்துவம் தொடர்பில் மேற்பார்வை மற்றும் கட்டளை பிறப்பிக்கும் பொருட்டு பல்வேறான அதிகாரங்கள் இருப்பதாலும் வங்கி நிதி நெருக்கடிகளின் போது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இறுதி கடன் கொடுப்போம் என்ற வகையில் செயற்படுவதற்கான ஆற்றல் உள்ளதாலும் மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற மதியுரைகளை கடைபிடிப்பதற்கு பொதுவாக வங்கிகள் முற்படுகின்றன என்பதோடு வங்கிகளின் முகாமைத்துவ வளங்களும் மத்திய வங்கியை பிள்ளைகள் பெற்றோர் மீது காட்டுகின்ற அக்கறை மதிப்பு போன்று கௌரவிக்கின்றன. அப்ப உண்மையா என்ன நடக்கின்றன்னு சொன்னால், வணிக வங்கிகளுக்கு நான் சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம் மத்திய வங்கி சொல்லேக்க. ஆனா மத்திய வங்கி சொல்லேக்க நாங்கள் கேட்கணும், இல்லாட்டா எங்களுக்கு வேற விதத்துல மத்திய வங்கியின் ஒரு சிக்கலை இல்லாட்டா ஒரு ப்ரெஷரை கொண்டு வரலாம் என்ற ஒரு பயத்துல. அதே சமயம் வணிக வங்கிகள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், இது ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு சொல்ற அட்வைஸ் மாதிரி. வங்கிகளின் வங்கி என்ற மத்திய வங்கி ஒரு தாய் வங்கி மாதிரி அவர்கள் கருதுகிறார்கள். அப்ப அது எங்களோட நன்மைக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் தான் சொல்லுது என்று சொல்லி அதை கடைபிடிப்பிடும். ஒரு வங்கி நிதி ரீதியில் அல்லது தொழில் ரீதியில் நெருக்கடியான சந்தர்ப்பத்திற்கு உள்ளாகும் எனில் அவற்றை தீர்ப்பதற்கு மத்திய வங்கியின் உதவி தேவைப்படுவதே இதற்கான முக்கிய காரணமாகும். மத்திய வங்கி தான் கடைசியில போய் நிக்க, மத்திய வங்கி கடைசி மட்டும் கைவிடாது. அப்ப கைவிடாது என்று சொல்லிக்க அவருக்கு தெரியும், அடே எங்களுக்கு இவனை வேறொரு சந்தர்ப்பத்திலையும் தேவைப்படும் என்றபடியா இப்ப அவன் சொல்றதை செய்வான். மேலும் இந்த மதிவீடு மற்றும் வெற்றிகரமான நன்மையானது மத்திய வங்கி முகாமைத்துவத்தின் தொழில் திறன் மற்றும் அங்கீகாரத்தின் மீது பெரிதும் தங்கியுள்ளது.
அப்ப மத்திய வங்கியும் அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்கிள் பண்ணணும் இந்த அட்வைஸ்களை வழங்கும்பொழுது. மத்திய வங்கி உத்தியோகத்தர்களின் விடயம் தொடர்பிலான திறன், அர்ப்பணிப்பு மற்றும் பக்கச்சார்பின்மை இதன் பொருட்டு முக்கியமானதாயிருக்கு. ஒரு மத்திய வங்கி இவ்வாறான மதியுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நிதியியல் முறைமைக்கும் பெரும் கடமை பொறுப்பொன்றை நிறைவேற்றுகின்றது. கட்டளைகள் மற்றும் சட்டத்தினூடாக இவற்றை நிறைவேற்றுதலானது அதிக காலம் எடுக்கின்ற ஒரு சிக்கலானதொரு செயற்பாடாகும். முந்திய வங்கி ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பான அறிக்கையில் மத்திய வங்கி ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பான அறிக்கையில் திரு ஜான் எக்ஸ்டர் என்றவர் முதலாவது மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கையில் 1950ஆம் ஆண்டு. சிறந்ததொரு மத்திய வங்கியின் தொழிற்பாடானது சிறந்ததொரு சட்டத்தை விட சிறந்ததொரு நடைமுறையாகும் என குறிப்பிட்டுள்ளார். குட் சென்ட்ரல் பேங்கிங் டு லெஸ் குட் லா தேன் குட் பிராக்டிஸ் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாணய கொள்கை கருவிகளின் வெற்றிகரமான தொடர்பான வரையறைகளை நாங்கள் பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியினால் நாணய கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அவற்றின் வெற்றிகரம் தன்மையானது பல்வேறு காரணிகளில் தங்கியுள்ளது. ஏதோனும் ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாத்திரம் நாணய கொள்கையின் குறிக்கோள்களாக உள்ள இலக்குகளை 100% அடையப்படலாம் என்பது பற்றி கூறுவதற்கான முறையில் ஒன்று கிடையாது. அதே போன்று இக்கொள்கையின் காரணமாக பொருளாதாரத்திற்கு பாதகமான தாக்கங்களும் ஏற்படலாம். இவ்வாறான சில காரணிகள் எதுக்கள் குறிப்பிடக்கூடியதாய் உள்ளது. அப்ப மத்திய நாணய கொள்கை கருவிகளை என்ன மாதிரி நாங்கள் வெற்றிகரமா செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி உள்ளது. அப்ப திரண்ட செலவு, நுகர்வு மற்றும் முதலீடு தொடர்பான கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வட்டி வீதத்திற்கு கூறுணர்வுடையதாக இருத்தல் வேண்டும். அப்ப இந்த கன்சம்ஷனும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வட்டி வீதத்துக்கு ஒரு டக்கான சென்சிட்டிவான ஒரு ரியாக்ஷனை காட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதும் வட்டி வீதத்திற்கும் திரண்ட செலவுக்கும் இடையேயான எதிரிடையானது ஒரு தொடர்பு இருத்தல் வேண்டும். அப்ப வட்டி வீதத்துக்கும் திரண்ட செலவுக்கும் இடையே ஒரு எதிர்மறையான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. திரண்ட செலவின் வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை தொடர்பாக பல்வேறு கற்கைகள் பல நாடுகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அநேகமாக கடன் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்கள் அதிகமாயிருப்பதால் நாணய கொள்கை திரண்ட கல்வியில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் உயர் மட்டத்தில் உள்ளது. அப்ப அது விளங்குதுதான். ஆயினும் இலங்கையின் பெரும்பாலான நிறுவனங்கள் மற்றும் குடும்பங்களுக்கு மத்தியில் வட்டி வீத மாற்றத்திற்கு அமைய வங்கி கடன் கொடுக்கல் வாங்கல்களில் மாற்றத்தை மேற்கொள்கின்ற போக்கு எனப்படுகின்ற வட்டி வீத நெகிழ்வுத்தன்மையானது குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது என்று சொன்னால், நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, முழுக்க வங்கித்துறையிலே வங்கி தொழிலையோ நாங்கள் நம்பி இருக்கிறதும் இல்லை, முழுக்க எங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் வங்கித்துறையோட சம்பந்தப்பட்டதாகவும் இல்லை. ஆனால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இது கூடுதலாக உள்ளது. அப்ப அடுத்ததை பார்ப்போம். நியதி சட்ட ஒதுக்கு வீதத்தை அதிகரித்து செல்வதானது வங்கி முறையில் மிகை ஒதுக்குகள் இல்லாத சந்தர்ப்பத்திலேயே பயனுள்ளதாக அமையும். அப்ப வங்கி மிகை ஒதுக்க வச்சிருக்கும் என்று சொன்னால் இது நாங்கள் இதை கூட்டி குறைக்க ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நாங்கள் சொல்றோம் வங்கிட்ட இவ்வளவு பெர்சன்டேஜை வச்சுட்டு உங்க கடனாக்கத்தை குறைக்கிறதுக்கு வங்கிகள் எங்களுக்கு கடனாக்கமே செய்ய வழியில நாங்கள் கூடுதலான காசை உண்ட வங்கியில வச்சிருக்கிறோம் என்று சொன்னா அந்த அர்த்தம் என்ன? நாங்கள் இந்த SRR என்று சொல்லப்படுகின்ற நிதி சட்ட ஒதுக்கு வீதத்தை மாத்தேக்க அது கூடுதலான எஃபெக்டிவா இருக்கா? அப்ப வங்கிகளிடம் மிகை ஒதுக்குகள் இருப்பின் கடன்களை குறைக்காது, அதிகரிக்கப்பட வேண்டிய ஒதுக்கு தேவையை கடைபிடிக்க வேண்டியது. அப்ப நியதி சட்ட ஒதுக்கத்தின் சார்பில் பணத்தை மத்திய வங்கியில் வட்டியின்றி வைத்திருக்க நேரிடுகின்ற போது
அது வங்கிகளுக்கு வைப்புகள் மீதான ஒரு வரியை போன்றதா இருக்கு. வங்கிகளால் வட்டி செலுத்தப்பட்டு புறப்படுகின்ற வைப்புகளை இவ்வாறு வட்டி வருமானம் என்று வைத்திருப்பதற்கு நெருங்கினமே வங்கிகளுக்கு ஒரு செலவீனமாக இருக்கு. அப்ப நீங்கள் அதை நீங்கள் கவனிச்சிருக்கோம். அப்ப பெரும்பாலான வைப்புகள் வட்டி வீதத்தோட வட்டி திருப்பி கொடுக்கணும் என்று நாங்கள் வேண்டி வைக்க இப்படியான நடைமுறை கணக்கில் உள்ள வைப்புகளை நாங்கள் மத்திய வங்கியில வைக்க அதுக்கு வட்டி இல்லைத்தான். ஆனாலும் எங்கட கடனாக்கத்துக்குரிய காசு அநியாயமாக இங்கே வங்கியில் வைத்திருக்கப்படுகின்றது. நாங்கள் கடனாக்கம் செய்யக்கூடிய இல்லாட்ட முதலீட்டு வேற எங்கேயாவது முதலிட்டு கூடுதலான வட்டிகளை பெற வேண்டிய அட்லீஸ்ட் ட்ரெஷரி பில்ஸ்ல போட்டாலாவது எங்களுக்கு கொஞ்சம் வட்டி கிடைக்கும் தானே. ஆனால் மத்திய வங்கியில இப்படி போட்டு வச்சிருக்க எங்களுக்கு துப்புரவா வட்டி இல்லை தானே. அதுதான் இதுல சொல்லப்படுது. அப்ப திறந்த சந்தை தொழிற்பாடுகளின் ஊடாக நிதியியல் முறைமையின் வட்டி வீதத்திலும் நாணய சுற்றோட்டத்திலும் தாக்கம் ஏற்பட வேண்டுமாயின் நாட்டில் உள்ள பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை அபிவிருத்தி அடைந்த நிலையில் இருத்தல் வேண்டும். அதாவது பணச்சந்தை என்று நாங்கள் இங்கே சொல்றது மணி மார்க்கெட்டையும், மூலதன சந்தை என்று நாங்கள் சொல்றது இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டையும் குறிப்பிடுகின்றது. அதாவது நிதியியல் கொடுக்கல் வாங்கல்களில் செய்யப்படுகின்றதான பல நிதியியல் கருவிகளும் உயர் கொடுக்கல் வாங்கல் செயலாற்றுகையாகவும் இருத்தல் வேண்டும். இன்றைய குறுகிய கால பணச்சந்தையில் சிறிய தாக்கத்தை மாத்திரமே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப அது உங்களுக்கு விளங்குதுதான். அப்ப ஒழுங்கான ஸ்ட்ராங்கான பணச்சந்தை இல்லடா மூலதன சந்தை இருக்க வேண்டும். அப்பதான் வட்டி வீதத்திலும் நாணய சுற்றோட்டத்திலும் ஒரு தாக்கம் ஏற்பட்டு திறந்த சந்தை தொழிற்பாடுகள் பணவீக்கத்தை குறைக்கும், இல்லாட்டா பண நிரம்பலை குறைக்கும், இல்லாட்டா பண நிரம்பலை கூட்டும். அடுத்து திறந்த சந்தை தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும் பொருட்டு மத்திய வங்கியினால் பிணையங்கள் தொகுதி ஒன்று வைத்திருக்கப்படுதல் வேண்டும் என்பதோடு அவற்றை கொள்வனவு செய்யும் பொருட்டு தள நாணயத்தை வழங்க நேரிடுவதால் பண விரிவாக்கம் ஏற்படும். தள நாணயம் என்ன? பேஸ் கரன்சி, பேஸ் மணி. அதே போன்று திறந்த சந்தை கொடுக்கல் வாங்கலின் பொருட்டு தேறிய ரீதியில் வட்டியை பெறுதல், வட்டியை செலுத்துதல். அதாவது தேறியான வட்டியை பெறுவது மைனஸ் வட்டியை செலுத்துவதற்கு இடையில் உள்ள வித்தியாசம். செலுத்துவதற்கு மத்திய வங்கி நேரிடுமெனில் அது தொகையில் தள நாணயத்தை வழங்குவதற்கு நேரிடும். அடுத்தது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, பொதுப்படு கடன் மற்றும் அரச பணியங்களின் விளைவு வீதம். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை உயர்மட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவும் எனில் அரசாங்கமானது அரச வங்கிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து அதிக அளவு கடனை பெறும். வங்கிகளிலிருந்து கடனை பெறுகின்ற போது பண நிரம்பல் அதிகரிக்கும். அது உண்மைதானே. மேலும் மத்திய வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துவதற்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரச வட்டி செலுத்துகைகள் அதிகரிக்கலாம் என்பதால் வட்டி வீதத்தை குறைந்த அளவில் வைத்திருப்பதற்கு அரசாங்கங்கள் சில தலையீடுகளை மறைமுகமாக மேற்கொள்ளும். அரசாங்க செலவுகள் அதிகரிக்கின்ற போது நாட்டின் திரண்ட கேள்வி அதிகரிக்கும். ஆகையால் பணவீக்க அழுத்தம் அதிகரிக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கி பணச்சுருக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்குமாயின் தனியார் துறையின் உற்பத்தி மற்றும் முதலீட்டு தொழிற்பாடுகளில் பாதகமான தாக்கம் ஏற்படும். அப்ப அரசாங்கம் என்ன செய்கின்றது? ஒரு டெபிசிட் பட்ஜெட் ஒன்றை வச்சுக்கொண்டு அரசாங்கம் செலவு அதிகரிக்கும் பொழுது, அப்ப அரசாங்கம் செலவுகளை அதிகரித்து கொள்ளும் போது மக்கள் மத்தியில பணம் கூடுதலாக புரளும். அதனை கொண்டு அவர்கள் சாமான்களை வேண்ட வெளிக்கிடும் பொழுது பணவீக்கம் அதிகரிக்கிற நிலை ஏற்படும். அப்படி பணவீக்கம் அதிகரிக்கிற நிலை ஏற்படும் பொழுது மத்திய வங்கி பணச்சுருக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்கும். மத்திய வங்கி பணச்சுருக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்குமாயின் அது அப்ப டக்குன்னு மத்திய வங்கி பண நிரம்பலை குறைக்கிற மாதிரியான வேலைகளை செய்ய அது தனியார் துறையின் முதலீட்டு தொழிற்பாடுகளை பாதிக்கும். கடன் கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது வங்கிகள் அவற்றை கடைபிடிக்கின்றனவா இல்லையா என்பதை ஆராய்தல் சிரமமானதா இருக்கு.
அதுக்குத்தான் மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களத்திலிருந்து காலத்துக்கு காலம் அதிகாரிகள் போய் அங்கே அதை செக் பண்ணுவார். ஆயினும் அவற்றை கடைபிடிப்பதற்காக காட்டுவதற்கு பல்வேறான உபாயங்களை மேற்கொள்கின்ற மற்றும் போலி அறிக்கைகளை தயாரிக்கின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்ப நான் சொல்லி இருக்கிறேன் என்னென்று சொன்னால், இந்த மேற்பார்வை வங்கி மேற்பார்வையில 2 விதமான மேற்பார்வை இருக்கு. ஒன்று வந்து நேரடியாக போய் ஆன்சைட் சூப்பர்விஷன் என்பது, மற்றது ஆஃப்சைட் சூப்பர்விஷன். ஆஃப்சைட் சூப்பர்விஷன்ல அவர்கள்ட அறிக்கைகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் அனலைஸ் செய்ய போவோம். அப்ப இப்படியான நேரத்துல வணிக வங்கிகளால சில நேரம் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்களையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாணய கொள்கை கருவிகளை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதன் மூலம் குறிக்கோள்களை அடையப்பெறுதல் தொடர்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற தாக்கம் மற்றும் அதன் பொருட்டு எடுக்கின்ற காலம் பற்றி உறுதி செய்து கொள்வதற்கு முடியாதிருத்தலா இருக்கின்றது. எவ்வளவு காலத்துக்குள்ள இது நடக்கும் என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் நான் சொன்னேன். நீதி சட்ட ஒதுக்கங்களை குறைச்சி கூட்டுவதன் மூலம் இப்படியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் கூடுதலான காலம் ஏற்படும். நாணய கொள்கைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் இடையே உள் தொடர்பு பற்றிய விளக்கங்கள் நாணய கொள்கை அனுப்பல் முறை மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் என்று கணிப்பிடப்படுகின்றது. மேலும் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தினுள் வேறு பொருளாதார கொள்கைகளும் வெளிவாரி பொருளாதார அழுத்தங்களும் உருவாவதன் காரணமாக நாட்டின் நிதியியல் நிலைமையும் கொள்கை குறிக்கோள்களும் நிறைவேற்றப்படுவதன் மூலம் முன்னேற்றமும் காலகட்டமும் மாற்றமடையலாம். உதாரணமாக பணவீக்கத்தை குறைக்கும் பொருட்டு வரையறுக்கப்பட்ட நாணய கொள்கை ஒன்று கடைபிடிக்கப்படுகின்ற போது, பணவீக்கத்தை குறைக்கும் பொருட்டு வரையறுக்கப்பட்ட நாணய கொள்கை ஒன்றை, அதாவது சுருக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்கப்படுகின்ற போது உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிக அளவில் உயர்வடையும் எனில், இது நல்ல உதாரணம், பண்டங்கள் மற்றும் பணிகளின் எண்ணெய் விலை தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை பொதுவாக உயர்வடையும். இங்கு நாணய கொள்கையில அவங்களால சுருக்க நோக்கத்தை பயன்படுத்த கொள்ள முடியாது. பணவீக்கம் வெளிவாரி அழுத்தத்தின் காரணமாக உயர்வடையும். இலங்கையின் பொருளாதாரமானது இறக்குமதி பண்டங்களில் மற்றும் பணிகளில் கடுமையாக தங்கியுள்ளமையால் வெளிநாட்டு விலை பொருட்கள் மற்றும் தளம்பல்களின் உள்நாட்டு பணவீக்கத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அது விளங்குதுதானே உங்களுக்கு. அடுத்தது நாணய கொள்கை அனுப்புதல் முறைகள் பொறிமுறை. நாணய கொள்கை அனுப்புதல் பொறிமுறை நிதியியல் பொருளியல் பகுப்பாய்வுகளின்படி நாணய கொள்கை கருவியொன்றே அல்லது அதன் உள்ளடக்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது கொள்கை குறிக்கோள்களில் அது தாக்கம் செலுத்தும் செயற்பாடு இவ்வாறு அழைக்கப்படும். இவ்விளக்கத்தின் பிரகாரம் கொள்கை தாக்க அனுப்புதல் நிதியியல் மற்றும் உண்மை மாறிகள் பலவற்றின் ஊடாக குறிப்பிட்டதொரு கால தாமதத்துடன் நடைபெறும். இதன் பிரகாரம் நாணய கொள்கை பல்வேறான இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை காணலாம். மேற்படி அனுப்புதல்கள் செயற்பாடானது சுருக்கமாக கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப அடையப்பெற வேண்டிய குறிக்கோள்கள் அல்லது பணவீக்க வீதம் அல்லது பொருளாதார வளர்ச்சி வீதம் பற்றி இலக்கு. இரண்டாவது, மேற்குறிப்பிட்ட குறிக்கோள்களின் பொருட்டு இருக்க வேண்டிய திரண்ட கேள்வி பற்றிய இலக்கு. திரண்ட கேள்வி இலக்கை அடையப்பெறுவதற்கு நாட்டில் இருக்க வேண்டிய பண நிரம்பல் அல்லது வட்டி வீதம் தொடர்பான இலக்குகள். இவை இடைநிலை நிதியியல் இலக்குகள் எனப்படும். இன்டர்மீடியட் டார்கெட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடைநிலை நிதியியல் இலக்குகளை அடையப்பெறும் பொருட்டு நாட்டில் இருக்க வேண்டிய நாணய தளம் தொகை, குறுகிய கால சந்தை வட்டி வீதம் மற்றும் சந்தைக்கு திரவத்தன்மை பற்றிய இலக்குகள் இவை உடனடி நிதியியல் இலக்குகள் என்று கூறப்படும். இதன்படி கொள்கை கருவிகளை குறிக்கோள்களின் இலக்குகளை நேரடியாக அடையப்பெறும் பொருட்டு நடைமுறைப்படுத்த முடியாது என்பதோடு அவற்றை தெரிவு செய்யப்பட்ட உடனடி நிதியியல் இலக்குகள் மற்றும் இடைநிலை நிதியியல் இலக்குகளை அடையப்பெறும் பொருட்டு போதிய மட்டத்தில் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும்.
மேற்படி இலக்குகளை அடையப்படுகின்ற போது எதிர்பார்க்கப்பட்ட காலத்தினுள் இலக்கிடப்பட்ட குறிக்கோள்களின் பால் நெருங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிரகாரம் நாணய கொள்கை அனுப்புதல் பொறிமுறையை பின்வருமாறு சுருக்கி காட்டலாம். அப்ப நாணய கொள்கை கருவிகளினூடாக நாங்கள் உடனடி நிதியியல் இலக்குகளை தான் நாங்கள் அடைய பார்க்கின்றோம். உடனடி நிதியியல் இலக்குகள்ன்றது என்ன? பணச்சுருக்கம், பண விரிவாக்கம், அதனூடான பணவீக்க கட்டுப்பாடு. இடைநிலை நிதியியல் இலக்குகள், திரண்ட கேள்வி இலக்குகள், நாணய கொள்கை குறிக்கோள்களை அடைந்து கொள்ளல். இதன்படி நாணய கொள்கை கருவியொன்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய மட்டம் அல்லது அளவானது ஏனைய இலக்குகளுடன் அந்தந்த நிதியியல் கருவிகள் அல்லது நாணய கொள்கையை கொண்டுள்ள தொடர்பின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றது. அதே போன்று நாணய கொள்கை கருவியொன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தினத்தில் இருந்து குறிக்கோள் இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வரையிலுள்ள கால தாமதமானது சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் ஆகலாம். இதை நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கின்றேன். ஆதலால் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தலானது மேற்படி இலக்குகளுடன் மத்தியில் தொடர்பு மற்றும் தாக்க காலதாமதம் பற்றி ஒரு மதிப்பீட்டுடன் கூடிய சிறந்த அறிவுடன் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். இதன் பிரகாரம் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதனுடன் தொடர்புடைய கருவிகள், நிதி சந்தை மாறிலிகள், திரண்ட கேள்வி அல்லது கேள்வி நிரம்பல் வேறுபாடு மற்றும் குறிக்கோள் ஆகியவற்றை அனைத்து துறைகளிலும் இலக்கிடல் வேண்டும். பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கை. அப்ப பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கை என்பது இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் மானிட்டரி பாலிசி. இங்கே ஏதோனும் ஒரு அறவிடப்பட்ட மட்டத்திலான பணவீக்க இலக்கினுள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் கருதப்படுகின்றது. உதாரணமாக ஐக்கிய ராஜ்யத்தில் நாணய கொள்கை 2 வீதமாக கணக்கிடப்பட்டு பல ஆண்டு பணவீக்க மட்டத்தில் பேணிவரும் பொருட்டு செயற்படுத்தப்படுகின்றது. இந்த பணவீக்க இலக்கு அரசாங்கத்தினால் இங்கிலாந்து மத்திய வங்கிக்கு விதிக்கப்பட்டுள்ளதோடு இதன் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சுதந்திரம் மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சில நாடுகளில் மத்திய வங்கிகள் பணவீக்க இலக்கை தாமதமாக தீர்மானித்து பொதுமக்களுக்கு அறிவித்து பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கை போன்று கடைபிடிக்கப்படும். தற்போது ஏறத்தாழ 28 நாடுகளால் கடைபிடிக்கப்படுகின்ற மேற்படி பணவீக்க இலக்கிடல் நாணய கொள்கை முறை ஆரம்பிக்கப்பட்டு அன்னளவாக 2 தசாப்தங்கள் ஆகின்றன என்பதோடு மிகை பணவீக்கம் நிலவிய அநேகமான நாடுகள் இக்கொள்கையை கடைபிடித்தனூடாக பணவீக்கத்தை குறைத்து கொண்டுள்ளன. ஒரு நாட்டின் நாணய மேலாண்மை என்றது இங்க நாங்கள் கருது மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், மத்திய வங்கியின் செயலாற்றுகையை மதிப்பிடும் பொருட்டு இது அடிப்படையாக இருக்கு. இக்கொள்கையில் உள்ள அடிப்படை பயனாகும். நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு மத்திய வங்கிக்கு பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் கிடைக்கின்றது. ஆதலால் நாணய கொள்கைகள் வேறு குறிக்கோள்களின் பொருட்டு பயன்படுத்துதல் மீது மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விலை உறுதிப்பாடு நாணய கொள்கைகளின் முதன்மையான குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இலங்கை உள்ளிட்ட அநேகமான அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் மத்திய வங்கிக்கு பல குறிக்கோள்களுக்கு தேவையானவாறு நாணய கொள்கையை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உரிய கட்டளை சட்டங்களில் உள்ளடங்கப்பட்டு உள்ளதால் பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கையை நேரடியாக பயன்படுத்தும் பொருட்டு சட்டத்திட்ட திருத்தங்கள் அவசியமாகும். அரச வரவு செலுத்திட்ட பற்றாக்குறை அதிகமாகியுள்ள நாடுகள் பணவீக்கமும் வட்டி வீதமும் உயர்வாயிருப்பதால் பொது படுகடன் காரணமாக பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய வங்கிக்கு நடைமுறை ரீதியான சிரமமாயிருக்கும். அதிக அளவிலான அரசு செலவுகளின் காரணமாக பணவீக்கம் இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட அதிக அளவு உயர்மட்டத்தில் உள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு அதற்குரிய ஏற்புடையவாறு வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலம்
வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பெறப்படுகின்ற கடன் வட்டி அதிகரிப்பதன் காரணமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் பொது படுகடன் சுமை மேலும் அதிகரிக்கலாம் என்பதால் நாணய கொள்கையில் அரசாங்கம் தலையிடுதல் நடைமுறை ரீதியில் நடைபெறலாம். அப்ப இது என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால், இப்ப இது அண்மை கால விடயம் இல்லை. அண்மை காலத்துல பண விரிவாக்கம் கூடிட்டு நாங்கள் வட்டி வீதத்தை குறைச்சு பணத்தை பண அதிகரிக்க வழிகிட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த கோவிட் பிரச்சனையால. அடுத்தது நாணய கொள்கையும் பண சுற்றோட்டம், சுட்டணும். அப்ப இது என்ன சொல்லப்படுகின்றதுன்னா, நாணய கொள்கையில நாங்கள் அந்த பணவீக்க சுற்றன்னு நாங்கள் என்ன மாதிரி சந்திக்க போகின்றோம் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது நாட்டின் விலை மட்டத்தின் மாற்றம் ஏற்படுகின்ற பணவீக்க வீதத்தை கணிப்பிடுதல் அவசியமாகிறது. ஒரு நாட்டின் பணவீக்கத்தை அடையாளம் காணும் பொருட்டு பல்வேறு பொருளாதார தரவுகள் அல்லது கணிப்பிடுதல்கள் பயன்படுத்தப்படும். இதன் பொருட்டு ஒரு நுகர்வோர் விலை சுட்டன் பயன்படுத்தப்படுவதை அனைத்து நாடுகளிலும் காணலாம். தெரிவு செய்யப்பட்ட நுகர்வோர் விலை சுட்டன் மாற்றத்தின் சதவீதம் பணவீக்க வீதம் என பயன்படுத்தப்படும். அப்ப இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதலே பார்த்துட்டோம். நுகர்வோர் விலை சட்டினில் ஒரு நாட்டின் சராசரி குடும்பம் ஒன்றின் சாதாரண வாழ்க்கையை கொண்டு நடத்தும் பொருட்டு நுகர்வு செய்யப்படுகின்ற தெரிவு செய்யப்படுகின்ற உணவு பானங்கள், உணவு பண்டங்கள், உணவு பானங்கள், வலுசக்தி மற்றும் பணிகள் உள்ளடங்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் கூடை ஒன்றில் உடாரத்தை திரண்ட விலையில் மாற்றம் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இதை நான் உங்களுக்கு நிறைய தரம் சொல்லி இருக்கின்றேன் இந்த விலை சுட்டன் கணிப்பிடுதல் தொடர்பாக. இல்லாவிட்டால் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஆகவே இது தொடர்பாக நான் கணக்க படிப்பிக்க தேவையில்லை, உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் இதுல நான் 2010 வரை உள்ள காலப்பகுதிக்கான விலை சுட்டன்களை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் 2020ஆம் ஆண்டு அண்மை கால இதுகளை நீங்கள் பார்த்து கொண்டீங்கள் என்றால் நன்மையாக இருக்கும். அவை மீண்டும் நான் இந்த பணவீக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, உங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றீர்கள். ஆகவே இதை நான் தொடர்ந்து படிப்பிக்கணும் என்று இல்லை, நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு போர் அடிக்கலாம். அவை இவ்வாறானதான் நாணய கொள்கை அமைந்து காணப்படுகின்றது. அதிலும் முக்கியமாக இலங்கை மத்திய வங்கியின் இலங்கை நாட்டின் நாணய கொள்கைகள் இப்படித்தான் அமைந்து காணப்படுகின்றன. இந்த நோட்ஸையும் நான் சொன்னதையும் வடிவா விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாமுக்கு நீங்கள் வடிவா ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு நடக்க போகின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆன்சர் பண்ணுங்கள், கேள்வியை விளங்கி ஆன்சர் பண்ணுங்கள். ஐ ஆம் சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் ஒரு பேப்பர் கூட இங்கே செய்ய முடியாமல் போய்விட்டது என்று. நீங்கள் இந்த முறையே இதை பாஸ் பண்ணுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், இது முதன்முறையாக இந்த தமிழ் மீடியம் இந்த வங்கி நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. இதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக இன்ஸ்டிடியூட் இருக்கின்றது. இன்ஸ்டிடியூட்டில் பணிபுரியும் திரு ரெனி என்பவர் இதுக்கு முழு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அப்ப அவருடைய காலத்திலே நாங்கள் இதை கட்டாயம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆங்கில மீடியத்தில் நாங்கள் படிப்பது, உங்களுக்கு ஆங்கில மீடியத்தில் படிக்கும் பொழுது உங்களால் நிச்சயமாக கூடுதலான அறிவையும் சொற்றொடர்களையும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அப்படி ஆங்கிலத்தில் உங்களால சோதனை எழுத இயலாது, படிக்க இயலாது என்ற ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் மீடியத்தை பயன்படுத்தலாம். எந்த கட்டத்திலையும் இந்த தமிழ் மீடியத்துல படிக்கிறதால நீங்கள் குறைஞ்சி போக போறது இல்லை. நீங்கள் வங்கியில் வேலை செய்யும் பொழுதோ இல்லாட்டா வங்கிக்கு நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு வங்கிக்கு உத்தியோகத்துக்கு நீங்க அப்ளை பண்ணும் பொழுதோ
அவர்கள் கேட்க போவதில்லை நீ என்ன மீடியத்தில் இந்த குவாலிஃபிகேஷனை எடுத்தாய், இந்த சோதனையை பாஸ் பண்ணாய். அவை உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்து விட்டது, அறிவும் வந்து விட்டது. அவை நீங்கள் கட்டாயம் வேலைக்கு போகும் பொழுது, வேலையில் சேரும் பொழுது ஒரு சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் நாங்கள் கட்டாயமாக பெரும்பான்மை மொழியையும் ஆங்கில மொழியையும் கட்டாயம் பிடித்துக் கொள்ளத்தான் வேண்டும். அது பிடித்துக் கொண்டிருவோம் வேலையில் சேர்ந்த பிறகு. அப்ப முக்கியமான எமது நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் முக்கியமாக இருக்கின்றது. அதை நீங்கள் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். ஆங்கிலத்தில் படித்தா தான் நாங்கள் உள்ளுக்கு போகலாம், வேலைக்கு சேரலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்த பிறகு அவர்கள் கேட்க போவதில்லை இந்த மீடியத்தில் நீ படித்தாய். அவை முதலாவது குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ணுங்க. அதன் பின்பு நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையலாம். அதற்கு உதாரணமாக என்னையே நான் கூறிக்கொள்ளலாம். நான் நேற்று கூறியிருந்தேன் வேறொரு பாடத்துக்கு. அதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. வேணுமென்றால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் அதை இங்கிலீஷ் மீடியம் மாற்றலாம். இப்பொழுது ஸ்கூல் லீவர்ஸுக்கும் இந்த கோர்ஸ் செய்யக்கூடியதாக, ஆரம்பத்தில் வங்கியில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் செய்யலாம். இப்போ ஸ்கூல் லீவர்ஸும் செய்யக்கூடியதாக அவர்களை ஊக்குவியுங்கள், உங்களுடைய எதிர்காலம் பலமாக அமைவதற்கு. அதே சமயம் இன்ஸ்டியூட் ரெடியாக உள்ளது இந்த தமிழ் மீடியத்தை கொண்டு நடத்துவதற்கு. அப்போ மாணவர்கள் இருந்தால்தான் அது எங்களால் சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். திரு ரெனி என்பவரின் முயற்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த இன்ஸ்டியூட் ரெடி அவை நாங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் போகக்கூடாது. அவை நீங்கள் முயற்சி செய்து தமிழ் மீடியத்தில் படிப்பவர்களை ப்ரொமோட் பண்ணினால் தொடர்ந்து இந்த சேவையை நாங்கள் வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் தமிழ் பேசும் மாணவர்கள் இதனால நன்மை அடைவார்கள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். வணக்கம். உங்களது பரீட்சைகளை வடிவாக செய்யுங்கள். அந்த பேப்பர்களை நாங்கள் திருத்தும் பொழுது கட்டாயம் அந்த பேப்பர்களுக்குரிய கேள்விகளுக்கு ஏற்ற பதில்களை தாருங்கள். நிறைய எழுதணும் என்று இல்லை, சுருக்கமாக பாயிண்ட்ஸ் எழுதி நீங்கள் என்ன காணும். அதுக்காக ஒன்றுமே எழுதாம விட்டா ஒன்றும் செய்யல. சுருக்கமாக எழுதுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கள், விளங்கி எழுதுங்கள், கேள்விக்கு ஆன்சரை கொடுங்கள். அவை இத்துடன் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். எனக்கு பூரண மனமகிழ்ச்சி இல்லை. நான் 6-7 வகுப்பு தான் எடுத்திருக்கின்றேன். என்னால் முயன்ற அளவு ப்ராக்டிக்கல் விடயங்களையும் சொல்லி உங்களுக்கு நான் இந்த சென்ட்ரல் பேங்கிங் என்ற கோர்ஸை நான் உங்களுக்கு செய்து இருக்கின்றேன். அதுக்கு முக்கிய காரணம், நான் மத்திய வங்கியில் வேலை செய்யும் பொழுது ஒரு 6 மாத கோர்ஸ் ஒன்று சென்ட்ரல் பேங்கிங் என்று எங்களுக்கு இருந்தது. அதை படித்தபடியால் என்னால் இதை செய்யக்கூடியதாக இருந்தது. மீண்டும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இந்த படத்தை தொடர்ந்து செய்வேன். நீங்களும் படித்தால் அப்படி செய்யும் பொழுது நான் முழுமையாக இந்த கோர்ஸை படிப்பிப்பேன் என்று நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பெயர் கங்காதரன். நீங்கள் ஏதாவது இந்த பாடத்தில் இன்னும் 1 மாதத்துக்கு கிட்ட எக்ஸாமுக்கு டைம் இருக்கின்றது. அந்த பீரியடில் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் 0727320044. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் 0727320044 வாட்ஸ்அப் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு இயலுமான வரை என்னால் உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி அல்லாவிட்டால் KGTHARAN 257@gmail.com இதனது மின்னஞ்சல் முகவரி. அதுக்கு நீங்கள் கேள்விகளை அனுப்பினால் நான் உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பது மட்டுமில்லை, பாஸ் பேப்பர் தொடர்பான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்து இந்த கோர்ஸை இந்த அளவு எடுத்து கொண்டு வந்துள்ளேன். இது இன்னும் 4-5 வாய்ப்புகள் எடுத்திருக்கலாம். இந்த நாட்டின் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக என்னால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த ஒத்துழைப்புக்கு வழங்கிய மாணவர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் பணிப்பாளர் நாயகம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.